ஆதியாகமம் 26, 23 அப்புறம் 25. ஆதியாகமம் 26, 23. அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாளுக்காக நன்றி. ஆசாரிய உதவிகள் பரிசுத்தை காக்கும் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நான் சிறுகை தேவன் பெருகணும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அடிமைகளை பைத்தியமானங்களை எங்களை திறந்து கொண்டீர். வேதத்தின் மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு பாத்திரவான் நான் அல்ல, இறக்கத்தை மைத்திருக்கீங்க. வந்தியை காக்கக்கூடிய கொலைக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வேதத்தில் பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடம் என்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு அநேக பலிபீடத்தை கொடுத்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஈசாக்கு கட்டின பலிபீடத்தை பற்றி நம்ம பார்க்கணும். வாசிங்க ஆதியாகமம் 26, 23, 25. அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். கர்த்தருடைய பரிசு நான் மகிமையுண்டாகட்டும். வேதத்தில் இங்கே என்ன பார்க்குறோம்? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா கவனிங்க. தேவனுக்கு ஒரு பலிபீடம், 2 அவனுக்கு ஒரு கூடாரம், 3வது அவனுடைய வேலைக்காரர் அங்கே ஒரு துறவை வெட்டினார்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு ஒரு பலிபீடம், 2வது தான் அவனுக்கு ஒரு கூடாரம், 3வது தான் அவனுக்கு ஒரு கிணறு. இப்போ வேதத்தில் இங்கே என்ன பார்க்கும்போது பலிபீடம் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். சொன்ன மாதிரி புதுசாக வந்தவருக்கு பலிபீடம்னா என்ன? அப்போ கடவுளின் புனித தன்மையும் பயபக்தியின் அவசியத்தையும் எடுத்துரைக்கின்றன. தேவனை புகழ்வதற்கும் வேண்டுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் பலிபீடம் கட்டப்பட்டன. மனுஷனுடைய பாவத்தின் தீவிர தன்மையும் தேவனோடு சமரசம் செய்வதற்காக பலிபீடம் கட்டப்பட்டன. அப்போது தேவனை பிரஸ்தாபம் பண்ணும் இடம் தான் பலிபீடம். இதுதான் பலிபீடம். ஒரு மனுஷன் பலிபீடமாக மாறுதான் இந்த பரிசுத்த ஆவியின் உதவியோடு இவைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ ஈசாக்கு கட்டின பலிபீடம், ஈசாக்கு பெயர்செபா அப்படின்னா வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? பெயர்செபா அப்படின்னா உறுதிமொழியின் துறவண்டையில் 7 கிணறுற்றுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். 7 wells, உறுதிமொழியின் துறவண்டையில், ஓத் ஆஃப் வெல், அதெல்லாம் இங்கிலீஷில். அப்போ வேதத்தில் இங்கே என்ன பார்க்கணும்? பெயர்செபா அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நீ பெயர்செபாவுக்கு கொண்டு வரப்படுவாய், பெயர்செபாவுக்கு எப்படி அவன் வந்தான், அதை தான் நம்ம தியானிக்க ஈசாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்போது அவன் 3 இடங்களில் அவன் என்ன பண்ணான்னா குடியிருந்தான். முதல்ல குடியிருந்த இடம் என்ன? ஈசாக்கு எங்கே முதல்ல குடியிருந்தான் யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் வேகமாக, ஒரு 10 seconds. ஈசாக்கு 3 இடத்தில் குடியிருந்தான். முதல்ல குடியிருந்த இடம் என்ன? லகாய் ரோய். வாசிங்க ஆதியாகமம் 26, 25, 11. வாசிங்க ஆதியாகமம் 25, 11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோய் என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். இங்கே குடியிருந்தான் லகாய் ரோய். ஈசாக்கு குடியிருந்த முதல் இடம். 2வது அவன் குடியிருந்த இடம் என்ன? கேரார். 26, ஆதியாகமம் 26, 6. வாசிங்க. கேரார் என்ற இடத்தில் அவன் குடியிருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். போதும். 3வது அப்பதான் ஆண்டு சொல்றாரு பெயர்செபா. ஆதியாகமம் 26, 23. அதை தான் பார்த்தோம். அங்கே வாசிங்க. அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்தால் பெயர்செபாவுக்கு நீ வருவ? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் தேவன் உன்னை பெயர்செபாவுக்கு கொண்டு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி வைப்பார். எல்லாருனாலையும் பலிபீடம் கட்ட முடியாது, எல்லாருனாலையும் பெயர்செபாவுக்கு வரவும் முடியாது. ஈசாக்கு பலிபீடம் கட்டினா அப்படின்னா ஈசாக்குடைய குணநலங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு ஈசாக்கு அப்படின்னா வேதத்தில் என்ன பார்க்குறோம்? பிறப்பதுக்கு முன்னே பேரிடப்பட்டவன் ஈசாக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பேரிடப்பட்டவன் தான் ஈசாக்கு. வேதத்தில் அந்த மாதிரி 8 பேர் பிறக்கிறதுக்கு முன்னாலே பேரிடப்பட்டார்கள். ஃபஸ்ட்டு பிறக்கிறதுக்கு முன்னால் பேரிடப்பட்டவங்க யார் சொல்லுங்கள்? யாருக்கா தெரியுமா? ஃபஸ்ட்டு யார்? முற்பிதாக்கள் ஆபிரகாமோட பிள்ளை யார்? இஸ்மவேல். ஃபஸ்ட்டு 8 பேர் வேதத்தில் என்ன பார்க்கணும்? பிறக்கிறதுக்கு முன்னால் பெயரிடப்பட்டவர்களுடைய பேர். ஃபஸ்ட்டு யார்? இஸ்மவேல்.
ரெண்டாவது யாரு? ஈசாக்கு. மூன்றாவது யாரு? சாலமன். நான்காவது கோசியா. ஐந்தாவது கோரேஸ். ஆறாவது மகேஷ் ஷலால் ஹஸ்பாத். ஏழாவது யுவான் ஸ்தானகன். எட்டாவது தான் யாரு? ஏசு கிறிஸ்து. அப்போது ஒரு மனுஷன் இவனை பற்றிய தெய்வீக நோக்கம் எப்படிப்பட்டது? ஒரு மனுஷன், இப்போ தேவனே ஒரு மனுஷனுக்கு பெயர் எடுக்கிறார். இப்போ அவனை பற்றிய தெய்வீக நோக்கம் எத்தகையது? ஏன் நீங்கள் அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதனால தான் இந்த ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு. திருப்பி சொல்கிறேன், முதல்ல பிறக்கிறதுக்கு முன்பாக பெயரிடப்பட்டவன் முதல் நபர் யார்? இஸ்மவேல். ரெண்டாவது ஈசாக்கு. மூன்றாவது சாலமன். நான்காவது ஒசியா. ஐந்தாவது கோரேஸ். ஆறாவது சொல்லுங்கள், மகேஷ் ஷலால் ஹஸ்பாஸ். ஏசாயில் 3-4 அதிகாரத்தில் வரும். முதல்ல 1, 2, 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாரு தேருங்க, இல்லை வருதா பாருங்கள் ஐசாயில். அப்புறம் 7வது யுவான் ஸ்நானகன். 8வது இயேசு கிறிஸ்து. அப்போது ஒரு மனுஷன் இவனை பற்றிய எப்படி தெய்வீக நோக்கம் எப்படி வெளிப்படுது, அதே போல் உன் ஜீவித்தை பற்றிய தெய்வீக நோக்கம் என்ன பண்ணணும் உனக்கு தெரியணும். எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு தெய்வீக நோக்கம் உனக்கு தெரியணும். இப்போ எல்லாம் எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்டவனுடைய தெய்வீக நோக்கம் என்னன்னு தென்படணும். நீ தெய்வீக நோக்கம் தென்படலைன்னா நீ ஒரு பலிபீடம் கட்ட முடியாது, உன் பலிபீடத்தில் அக்னியும் இறங்காது. அப்போது இந்த கால வேளையில் இப்போ தேவன் இடைப்படுகிறார், நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஈசாக்கனுடைய பலிபீடத்தை பற்றி நம்ம தியானிக்கிறோம். அப்போது தேவனுக்கு எல்லாரையும் பற்றி ஒரு நோக்கம் உண்டு. எல்லா பிள்ளைங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்கள். எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்யாதவங்க, இப்போ நிறைய ஊழியம் செய்யாதவங்க. ஆனால் எல்லாருக்கும் தேவனுடைய பற்றிய நோக்கம் என்ன பண்ணுறது? ஆழமாக இருக்குது. சபையில் யாரையும் விட்டு விடுகிறதே அல்ல. பாருங்கள், அலங்கார வாசலில் ஒரு சப்பானி பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனை பற்றியும் தேவனுக்கு என்ன பண்ணுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவன் குறித்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? அந்த நேரம் வரும்போது அவன் குதித்து நின்று நடனம் ஆடி தேவனை என்ன பண்ணானா? தேவனை ஆர்ப்பரித்தான், தொழுது கொண்டான். தேவனை என்ன பண்ணான்? தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அவன் என்ன பண்ணான்? பேதுரு யார் போகிற அலங்கார வாசலில் வாசிங்க. அலங்கார வாசலில் சொல்கிறாங்க, என் இடத்துல என்ன இல்லை, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. இயேசுனுடைய நாமத்தில் எழுந்து வா. இப்போ நம்ம இடத்துல என்ன இருக்குது? வெள்ளியும் இருக்குது, பொண்ணு இருக்குது. இயேசுனுடைய நாமத்தில் வல்லமை தான் இல்லை. இப்போ சபையெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையில் அப்படி ஆயிடுச்சு. நம்ம இடத்துல வெள்ளியும் இருக்குது, பொண்ணும் இருக்குது. ஆனால் இயேசுடைய நாமத்தில் வல்லமை தான் இல்லை. வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1 அப்போஸ்தலர் 3:1. ஜெபவேளாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னும் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். யாரை கொண்டு? ஒரு சப்பானியை கொண்டு. யாரு? அலங்கார வாசல் பிச்சை எடுத்து கொண்டவனை கொண்டு தேவனுடைய நோக்கம் இருக்குது. அப்போ பேசுகிற எனக்கும் கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்கும் தேவனுடைய நோக்கம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக தேவனுடைய நோக்கம் இருக்குது. அதுக்கு நீ சமர்ப்பிக்கணும். அதனால தான் பேர்சேபாவில் நீ பலிபீடம் கட்டணும்னா தேவன் எப்படி முன்குறித்தாரோ, பிறக்கிறதுக்கு முன்னால் பெயர் சூட்டப்பட்டதோ, அதே போல் பேசுகிறேனோ உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் அனைவரும் தேவனுக்கு எல்லாரையும் பற்றி ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரும் தேவை சபை. தேவனுக்கு எல்லாரும் தேவை. சபையில் யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. யாரையும் தேவன் அற்பமாக எண்ணுகிறதே அல்ல. தேவன் மனுஷன் தான் அற்பமாக எண்ணுவான். தேவன் ஒரு நாளும் யாரையும் அற்பமாக எண்ணவே மாட்டார். ஆனால் நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். அதனால தேவன் இடைப்படுகிறார். இப்போ ஈசாக்கு முதல்ல ஃபஸ்ட்டு அவனுடைய குணம் தேவன் என்ன? பிறக்கிறதுக்கு முன்பாக பெயர் சூட்டப்பட்டவன். இரண்டாவது தேவன் சொல்லுகிறார். அப்போது தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறானா? ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன். தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க, ஆதி யாத்திராகம் 3:6 வாசிங்க. எல்லாம் நிறைய இடத்துல வரும் பாருங்க. தேவன் பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன். இப்போ இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுவாரா? எல்லாம் என்ன பாருங்க,
தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்வாரா? உங்கள் பேர் என்ன பிரதர்? ஆண்ட்ரூ. உங்கள் பேர் என்ன? பாலாஜி. நான் பாலாஜியின் தேவன், நான் ஆண்ட்ரூன் தேவன் சொல்வாரா? சும்மா பேர் சொல்கிறேன், எல்லாரையும் பேர் சொல்ல மாட்டேன், நேரம் இல்லை, சும்மா சொல்கிறேன். தேவன் சொல்வாரா? இந்த காலவேளை உன்னை பார்த்து தேவன் சொல்வாரா, நான் உன்னுடைய தேவன் என்று? பாருங்க எப்படி தேவன் தன்னை பாருங்க வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க யார் எப்படி தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த காலவேளையில் தேவன் சொல்வாரா? தேவன் உன்னை கொண்ட நோக்கம் என்ன? அதே போல் ஆழமான உபதேசங்களை கேட்கணும். தேவன் இன்னைக்கு நமக்கு சாட்சி கொடுப்பாரா? நான் இன்னாருடைய தேவன். நம்ம சொல்கிறோம்ல, நான் இன்னாருடைய பிள்ளை. வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? பிள்ளைகளுடைய பிள்ளை பிதாக்களுக்கு என்ன? பிள்ளைகளுடைய பிள்ளை பிதாக்களுக்கு கிரீடம். அப்போ பிள்ளைகளுடைய மேன்மை, நானே சொல்லிட்டேன், பிள்ளைகளுடைய மேன்மை பிதாக்களே. விளங்குதா? பிள்ளைகளுடைய பிள்ளை, பேர பிள்ளை யாரு? பேர பிள்ளைங்களை நமக்கு என்ன வந்தது? பேர பிள்ளைங்க நம்மளை பார்த்தோன்னா அதுக்கு நம்ம கிரீடம். ஆனால் பிள்ளைகளுடைய மேன்மையே பிதாக்களே. எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? யாரும் சொல்கிறீங்களா? எங்கள் அப்பா, உங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறீங்களா? நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பனே ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களாம் அந்த மாதிரிலாம் பேச கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாமே நான் தான், இவர் தான். என்ன பண்ணாலும் உங்கள் அப்பா தான். அதை ஃபஸ்ட்டு நல்லா நீ புரியணும். என்ன பண்ணாலும் உங்கள் அப்பா ஸ்தானத்துக்கு நீ வர முடியாதுல்ல. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், நீ நிறைய பிள்ளைகள் மறுத்து போனால் இன்னும் நிறைய பிள்ளைகளை பெற்று எடுக்கலாம். ஆனால் அப்பா திரும்பி வருமா? அப்பா வராது. ஆனால் அது தகப்பனுக்குரிய கவனத்தை நீ கொடுக்கணும். அதெல்லாம் தேவன் விரும்புகிறார். நல்லா நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எடுத்தீங்களா? நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் மேன்மை அவருடைய பிதாக்களே. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐ லவ் மை ஃபாதர் பட் இஸ் அ பேட் ஹஸ்பண்ட். நல்ல தகப்பன், ஆனால் என்ன பண்ணுறாங்க? கெட்ட வீட்டுக்காரர். அப்படி சொன்னால் நம்ம சந்துக்கு ஏறும். நான் கெட்ட புருஷன், எங்கள் அம்மாவுக்கு கெட்ட புருஷன், ஆனால் நல்ல தகப்பன். எங்கள் அப்பா ரொம்ப பெரிய கொடிசுவர், ரொம்ப அன்பாக இருப்பார். ரொம்ப அன்புனா ரொம்ப அன்பாக இருப்பார், அன்பான தகப்பன். ஆனால் அந்த அன்பு ருசிக்கலை யார்? சொந்தமே என் அண்ணன் தம்பி. என் அண்ணனுக்கு தம்பிக்கு எங்கள் அப்பா பிடிக்காது. ஆனால் இருக்கிற வீடு யார்? என் அப்பா கொடுத்த வீட்டில் அவ்வளோ சூடு, அவ்வளோ வைராக்கியம் இருந்துச்சுன்னா அப்போ இருக்கக்கூடாதுல்ல, விற்றுட்டு போயிடணும்ல, கொடுத்துடணும். வேணான்னு அப்பா சொத்து எனக்கு வேணான்னு கொடுத்துடணும். அப்பா சொத்தில் உட்காந்துக்கிட்டு அப்பாவை பற்றி அசிங்கமாக பேசி லாபதுராக அருவருப்பாக இருக்கு பாருங்க. தேவன் இடைப்படுகிறார். இப்போ தேவன் இந்த காலவேளை தேவன் சொல்கிறார், தேவன் என்ன வெட்கப்படலை. அதே போல் இந்த காலவேளை உன் பிதாக்கள் தேவன் என்னை குறித்தும் உன்னை குறித்து தேவன் வெட்கப்படுகிறாரா? வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவர்களை தேவன் என்று சொல்ல அவர் என்ன படலையா? வெட்கப்படாமல். ஏன் வெட்கப்படலை? தேவன் அழைக்கிறார். உன் அழைப்பு என்ன? இந்த காலவேளை தேவன் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நீ பரிசுத்தமாக வாழும்படி தேவன் அழைக்கிறார். ஆனால் தேவன் ஏன் வெட்கப்படுத்தலை? சொல்லுங்கள், ஏன் வெட்கப்படுத்தலை தெரியுமா? ஏன் விட்டு வந்த தேசத்தை காட்டிலும் மேன்மையான தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வைக்கப்படலை. என் பிள்ளை ஏன் தேவன் அப்படி சொல்வார்? எப்படி சொல்? எல்லாத்தையும் விட்டு நீ வரணும். தேவன் உன்னை அழைச்சார்னா நீ அப்படியே நீ வரணும். ஒரு சின்ன பிள்ளை பாருங்கள், ஒரு 4 வயசு 3 வயசு சின்ன பிள்ளைங்க, சின்ன தகப்பன் ஸ்விம்மிங் பூல் இருக்கும்போது அப்பா குதினா அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? தண்ணியில் குதிச்சிடும், ஆழத்தை பார்க்காது. தேவன் உனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நல்ல ஆழமான உபதேசங்கள், நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுக் கொடுத்தாருனா நீ சமர்ப்பிக்கணும், நீ ஒப்பு கொடுக்கணும். எதுக்காக வந்திருக்கோம்? இது என்னது? சர்ச் இஸ் ஸ்கூல் ஆஃப் காட். இது சீர்திருத்தம் பள்ளி. நீ இங்கே கற்றுக்கொள்ளனா நீ எங்கே கற்றுக்கொள்ள போகிற? உன் பிள்ளை தப்பு பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் என்ன பண்ணுறோம்? அப்பா அம்மாருங்களாம் கை தூக்குங்க. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். இல்லை, தாய்மார்கள்லாம் கை தூக்குங்க. பிள்ளை தப்பு கை கொடுங்க. யாரெல்லாம் தாய்ங்க கை தூக்குங்க. எல்லாம் தாய்மார்கள் எல்லாம். நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம்? அடிப்போம்ல, கண்டிப்போம், அடிப்போம். சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீ தப்பு பண்ணால் என்ன பண்ணுறது? சொல்லுங்கள். நீங்கள் தப்பு பண்ணால், இப்போ நான் தப்பு பண்ணால் என்ன பண்ணுறது? சொல்லுங்களேன். அதான் தேவன் சொல்கிறார், தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவருக்கு ஏற்கனவே அவரை சிட்சிக்கிறார். தேவன் சிட்சியாத பிள்ளை வேசியின் பிள்ளையாக மாறிடும். உபதேசத்தில் கண்டனும் ஆழமான சீர்திருத்துற மாதிரி ஆழமான உபதேசங்கள் உன்னை தேடி வரும்போது நீ அதுக்காக ஒப்பு கொடுத்து நீ சமர்ப்பிக்கணும். அதே போல் தேவன் இடைப்படுகிற அந்த காலவில் தேவன் சொல்கிறார், வாசிங்க பிறகு 11 அவருடைய தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படலை. ஏன்? அதை காட்டிலும் மேன்மையான தேசம். நமக்கு ஒரு அழைப்பு உண்டு, நமக்கு ஒரு
தெரிந்து கொள்ளுதல் உண்டு. இவைகளை நீ என்ன பண்ணணுமா, நீ உத்தரவாதத்துடன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அபியாசப்படுத்தணும். எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம்? இமைக்காகவா? சொல்லுங்க. இமைக்காக அழைக்கப்பட்டவன் கிறிஸ்துவனே அல்ல. கவனி, நீ நல்லா சிரிச்சுனே இருக்க, நீ அப்படி கவனி நல்லா. நீ இம்மைக்காக நம்ம அழைக்கல. எதற்காக அழைக்கப்பட்டோம்? மறுமைக்காக. இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்காக? பக்கத்து வீட்டுக்காரனோட பெரிய கார் வாங்குறதுக்கா? பக்கத்து வீட்டுக்காரனை பெரிய பங்களா கட்டுறதுக்கா? பக்கத்து வீட்டுக்காரன் அதெல்லாம் தெய்வன் கொடுப்பார். எப்பவுமே ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், 5 கிலோ பீன்ஸ் வாங்கினா என்ன கொடுத்துரும்? கோயம்பேட்டில் போய் வாங்கியிருக்கீங்களா? என் மனைவி வாங்குவோம் 5 கிலோ 10 கிலோ வெங்காயம், 10 கிலோ தக்காளி. வேணா கோயம்பேட்டில் வாங்கினா தெரியுமா உங்களுக்கு? நீ 10 கிலோ தக்காளி வாங்கினா என்னடா போடுவான்? ஒரு 5-6 தக்காளி போடுவான் இல்லை? நீ 10 கிலோ வெங்காயம் வாங்கினா என்ன போடுவான்? 5. அப்போ நீ பரிசுத்தமாக இதுக்கு ஒரு கொசுறு போடுவான். கொசுறு ஏன்னா இதெல்லாம் கொசுறு. உன் தேவை வந்து தெய்வனுடைய பார்வைக்கு கொசுறு இல்லை? நீ அதுக்காக தானே நீ அழுகிற, நீ அதுக்காக தானே நீ புலம்புற. ஆண்டு என் தேவையை சந்திக்கல, என் பிரச்சனை தீரலை, என் வாழ்க்கை இதே மாதிரி இருக்குது, நீ கொசுருக்காக நீ அழுகிறன்னு தேவன் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கொசுருக்கு அழகாத. ஆண்டு என்ன சொல்கிறாரு? உன் தேவைக்காக நீ அழாத. அற்ப விசுவாசி என்று காலையில் நீ பெயர் எடுக்காத. அற்ப விசுவாசியே தேவன் சொல்லக்கூடாதுல்ல. ஆகாயத்து பறவையை நீ பாரு, அதை யார் அதை போஷிக்கிறது? அது விதைக்குதா? அதை அறுக்குதா? பறவை விதைக்குமா? பறவை விதைக்குமா? சொல்லுங்கள். திடீர்னு ஒன்று சபையில் கேட்டால் விதைக்கும்ட்டான். எப்படிப்பட்டவனா இருக்கான் பாருங்க. பறவை எங்கடா விதைக்கும்? பறவை விதைக்குமா? பறவை அறுக்குமா? அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அதை தேவன் கொடுத்துக்கிறாரு. இப்போ தேவன் அதை காட்டிலும் பேசுகிறான்னு கேட்குறீங்களும் மேன்மையாக இருக்கும்போது தேவன் உன்னை போஷிக்க வல்லவர். ஆனால் நீ சமர்ப்பிக்கலை, நீ ஒப்பு கொடுக்கல. அதனால தேவன் உன் தேவையை சந்திக்க இயல முடியவில்லை. வாசிங்க வேகமா. மத்தேயு 6:26. மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப விசேஷித்தவனா நீ இருக்கணும்னா பேசேபால தேவன் உன்னை அழைக்கிறார். இந்த காலை வேலை வா, பலிபீடத்தை கட்டு. எல்லா நாளும் பேசேபாக்க வர முடியாது இல்லை? உறுதிமொழியின் துறவண்டையில் தேவன் ஒரு பலிபீடத்தை கட்ட தேவன் பேசுகிறேன்னையும் கேட்குறவனையும் அழைக்கிறார். ஆனால் நீ எப்படிப்பட்டவ? அதனால தான் ஈசாக்குடைய குணநலத்தை பார்க்கணும். தேவன் வெட்கப்படலை. இதை வாசிங்க. எபிரேயர் 11:15-16. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, ஆகிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். அதையல்ல, அதை காட்டிலும் மேன்மையான பரமதேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. தேவன் பாருங்க வெட்கப்படலை. வாசிங்க. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. தேவன் அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஏன் வெட்கப்படலை தேவன்? சொல்லுங்க. ஏன்? ஓன் நினைவுகள், எண்ணங்கள், ஞாபகம், ஏக்கம், விருப்பம், உணர்வு, தோற்றம், செயல்பாடு, வாஞ்சை, இவைகள்லாம் எல்லாம் பிரியமானவனை ஆத்மா சுகித்து வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு. ஆத்மாவில் ஒரு சுகம் தேவை, ஒரு இளைப்பாறுதல் தேவை. நீ பரிசுத்தமாக நீ வாழணும். தேவனோட ஒரு நல்ல உறவு வேணும். நீ மறிச்சா நீ பரலோகம் போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் உனக்கு உன் வாழ்க்கையில். எதை கொண்டு நீ கவலையே படக்கூடாது. நீ அதுக்காக தான் தேவன் இந்த கால வேலையை அழைக்கிறார். விட்டு வந்த தேசத்தை பார்க்கலும் என்ன பண்றாங்க? பரமதேசத்தை தேவன் அவர்கள் நாடினார்கள். அதனால தேவன் வைக்கப்படலை. அதனால தான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு எல்லாமே அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே நீ என்ன பண்ண? அனுபவிக்க கூடாது. எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க கூடாது. வாசிங்க வேகமா. இதை எடுத்துட்டு வெளிப்படுத்தல வாசிங்க. வெளிப்படுத்தல ஒரு வசனம் வருவாங்க. செல்வ சீரா வாழ்ந்தவளுக்கு அவர் என்ன கொடுன்னு சொல்றாரு ஆண்டவர்? துன்பம், வாத. நீ எவ்வளவு லக்ஸரியா வாழ நீ பார்க்க பிரயாசப்படுகிறியோ அவ்வளவு துன்பம், துக்கம், வாதை, வியாதியை கொடுத்துருவார். வேத வசனம் இருக்கு. அப்போ தேவன் என்ன ஆசீர்வாதம் தங்கக்கூடாதா? ஆசீர்வாதம் தங்கும். எதற்காக? நீ சாப்பிட்டு ஏப்பம் விடுறதுக்கா? உன் பிள்ளைக்கு மாடி மேலே மாடி வீடு கட்டி உன் பேர பிள்ளைக்கு சேர்க்கறதுக்கா? நிறைவா ஆண்டரைக்கு கொடுக்குறான்னா நிறைவா ஊழியத்துக்கும் ஏழை ஜனத்துக்கும் கொடு. தேவன் பார்ப்பார். அதில் தான் உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறாரு. இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். வெளிப்படுத்தல் வாசிங்க. வெளிப்படுத்தல் 18:7. கவனிங்க. எல்லாம் இப்போ அதானே கிறிஸ்தவர்கள் அதானே விரும்புகிறாங்க. தேவன் என்ன நிறைவானது வரும்போது எதுக்கு இதுலையா நிறைவு? எதில் தேவன் நிறைவை விரும்புகிறார்? தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. என்ன கொடுத்தாலும் நீ ஒரு சின்ன பெரிய வண்டி வாங்குற, டியூ கட்ட முடியல, தூக்கிட்டு போயிட்டேன்னா வேதனை தானே. கடன் வாங்கி நீ வீடை கட்டுற,
டியூ கட்ட முடியல, பேங்க் வந்து ஜப்தி பண்ணுறேன், நோட்டீஸ் ஓட்டினா அசிங்கம் தானே, வேதனை தானே. கடன் வாங்கி பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற, கடன்காரன் வந்து காரி துப்புறான், ஆயெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் நெந்திக்கிறான்ல, கிறிஸ்தவன் பாரு துணிகரமாக கடன் வாங்குறான்னு, எல்லாம் தேவையா? அதனால் தேவன் எதை கொடுத்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு நிறைவு இருக்கும். வாசிங்க வேகமா. வெளிப்படுத்தல் 18:7. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்ரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைப்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினார். அநேக ஐஸ்வர்யவான்கள் என்ன சொல்றாங்க? நான் துக்கத்தை இனிமேல் காண்பதில்லை. வேதவசனம் செல்வ செருக்காய் வாழ்ந்தவள் எவ்வளோ அவ்வளவாய் வாதையும் அவ்வளவாய் துக்கத்தையும். நீ என்ன விரும்பக்கூடாது? நீ லக்ஸரி நீ விரும்பவே கூடாது. நல்லா இருக்கு, வீட்டில் 10 ரூம் இருக்கு. உன் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு? ஐயா, எங்கள் வீடே ஒரு ரூம் தான். இல்லை, உன் வீட்டில் 10 ரூம் இருக்கு. கோடீஸ்வரனாக இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்? தரையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறான், தரையில் உட்காந்து படுத்துக்கிறான், தேவனோடு தன்னை தாழ்த்துறான். உன் வீட்டில் என்ன இருக்குது? ரூமே இல்லை. ஓட்ட சேரில் கால் மேலே கால் போட்டு நீ உட்காந்துருக்கு. ஆண்டு சொல்ல மாட்டாரா? கேட்க மாட்டாரா? கிழிஞ்சு போனால் நான் நார் கட்டில் அதிலேயே உட்காந்து நீ முழங்கால் போடுறியா? கேட்க மாட்டாரா? காதலையே. இப்போ தேவன் இடைப்படுகிறார். நீ அதனால தேவன் சொல்லுகிறார், செல்வ செருக்காய் வாழ்ந்தவள் எவ்வளோ அவ்வளவாய் வாதையும் அவ்வளவா துக்கம். இல்லை, எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார். அதே தான் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். விலை உயர்ந்த வாட்ச் போடாத, நல்லா கற்றுக் கொடுக்க. நான் ரோலெக்ஸ் வாட்ச் போட்டிருந்தேன், தாழ்மையாக சொல்கிறேன். ரோலெக்ஸ் வாட்செல்லாம் 30 லட்சம் ரூபா. ஆண்டு ஃபஸ்ட்டு வாட்சை கழட்டுனார். ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டு என்ன சொன்னார்? வாட்சை கழட்டு அப்படின்னாரு. ஏற்கனவே இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கேன். பில்லிகிராம் என்ன பண்ணாராம்? ரொம்ப ஆரம்ப காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அப்பப்போ கையை தூக்கி இப்படி பயங்கரமாக வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவார். லைட்டில் வந்து பயங்கரமாக ஷைன் பண்ணுதான். இது ஷைன் பண்ணுதா? இதில் இல்லை, இது பித்தளை மாதிரி தானே இருக்குது. கோல்டு வாட்ச் ஆண்டு கழட்டுனாராம். ஒரு வீடு கழட்டவே இல்லை. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 ஆண்டு சொன்னா திருப்பி கழட்டு. ஜனங்க என்ன வராங்களா? இடர்கள் ஆடுறாங்க. ஆண்டவரே, எனக்கு வாட்ச் மேலே எனக்கு என்ன ஆசை இல்லை, எங்கள் தகப்பன் கொடுத்த பரிசு கழட்டி தூக்கி போடு அப்படின்னா கழட்டி தூக்கி போட்டான்னு ஊழியம் என்ன மனுஷன் வச்சுக்கிச்சு. ஏன்னா திரளான ஜனங்கள் இல்லை. அதே போல் தேவன் நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆடம்பரத்தை. உயர்ந்த வாட்ச் போடாத, உயர்ந்த பெண்ணை வச்சுக்காத, உயர்ந்த ஃபோன் வாங்காத. விலை ஜாஸ்தி ஃபோன் வாங்கலாம், ஐஃபோன் வாங்கலாம். நான் ஐஃபோன் தேவையில்லை, இல்லை, அதில் ஒரு பெருமை வந்துடுதுல்ல. விலை ஜாஸ்தி எல்லாமே எல்லாம் தேவையில்லை. நல்ல கிறிஸ்தவன் இருந்தால் அதெல்லாம் நீ வாங்கவே மாட்டேன். அதனால தான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், உலகம் இப்போ இருக்கிற உலகமும் நம்ம போய் செய்கிற உலகமும் ஒரு ஆண்டு என்ன ஒரு பாலம். இந்த இடைப்பட்ட இந்த பாலத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது? கூடு கட்டக்கூடாது. என்ன கட்டக்கூடாது? நீ கட்டக்கூடாது. உன் ஞானத்தில் நீ கூடு கட்டினீன்னா போய் சேர இடத்துக்கு நீ போய் சேர முடியாது. அப்போ தேவன் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பேசூட்டப்பட்டவன். 2வது தேவன் என்ன சொல்கிறாரா? அவருடைய தேவன் என்று தேவன் அறிமுகப்படுத்துகிறார், வெக்கப்படலை. இப்போ 3வது இப்போ தேவன் சொல்லுகிறார். இப்போ ஈசாக்கோட மகன் யாக்கோபு என்ன சொல்கிறான்? ஈசாக்கை பற்றி ஒரு சாட்சி கொடுக்குறான். வாசிங்க. ஈசாக்கு பயபக்திக்குரியவர்னு ஆதியாகமம் 31:42 வாசிங்க. ஈசாக்கின் பயபக்தி எப்படி வருது? தன் பிள்ளை தன் தகப்பனை கொண்டு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. ஈசாக்கின் பயபக்தி. வாசிங்க. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். பாருங்க, யாரு? தன்னுடைய பிள்ளை தகப்பனை கொண்டு ஒரு சாட்சி. எப்பேற்பட்ட சாட்சி? வாசிங்க திருப்பி. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? பயபக்திக்குரியவன். வேதத்தில் வாசிக்கிறோம், பயத்துடன் கர்த்தரை சேவி, நடுக்கத்துடன் களிக்குறு. பயத்துடன், பயபக்தி. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? பயபக்தினா என்ன? பக்தினா என்ன? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு பயபக்தி அப்படின்னா என்ன சொல்லுங்கள். பயபக்தினா என்ன? யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பயபக்தினா என்ன சொல்லுங்கள். நான் பாட்டு பேசிக்கிட்டே போகலாம், நீங்கள் பாட்டு மண்டியாட்டி கேட்டுனே இருக்கலாம். இல்லை, ஆமாம் சாமி, ஆமாம் சொல்லு, என்ன பண்ணுறது? வாயை திறந்தா நீ தேவையில்லாத கேள்வி கேட்பேன். அதனால நாங்கள் கேள்வி பேசுகிறதே இல்லை. சொல்லுங்கள், பயபக்தினா என்ன? யாரும் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், எளிமையான கேள்வி கேட்குறோம், ரொம்ப கடினமான கேள்வியெல்லாம் இல்லை. இல்லை, ஈசாக்கு எந்த இடத்துல 3 தங்கியிருந்தா நான் கேட்டேன், அதெல்லாம் சொல்லலை. பயபக்தினா என்ன? யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் சட்டுன்னு. பயபக்தினா என்ன? ஃபஸ்ட்டு தேவன் சொல்லுகிறார் வேதத்தில், பயபக்தி. பக்தி எப்படி வரும்? பயம் இருந்தால் தான் பக்தியே வரும். தேவன் மேலே உனக்கு ஒரு பயம் வேணும். பயம் இல்லை, தேவன் மேலே ஒரு பயம். பயம் இல்லைன்னா உனக்கு பக்தி ஒரு நாளும் வராது. தேவன் மேலே ஒரு பயம் இல்லாவிட்டால் பக்தி வராது. இப்போ நீ பெற்ற பிள்ளைகள் அப்பா அம்மா மேலே ஒரு பயம் இல்லாவிட்டா அவன் என்ன பண்ணுவானா? அவன் கெட்டு போயிடுவான், சீர்திருத்த முடியாது. அதே போல்
எங்கே உபதேசத்துக்கு மேலே உனக்கு ஒரு பயம் வேணும். கண்டிப்பான உபதேசத்தை நீ விரும்பணும். அப்போ பயபக்தி அப்படின்னா இங்கே எடுத்தீங்களா? வாசிங்க. சங்கீதம் 2:11. சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். தேவன் ஆண்டபடி கற்றுக் கொடுக்குற பக்தன் எப்படி எழுதிருக்காங்க? பயத்துடன் கர்த்தரை சேவி, நடுக்கத்துடன் களி கூறுங்கள். நீ பயத்துடன் நீ கர்த்தரை நீ சேவிக்கணும். நீ எப்படி சேவிக்க முடியும்? சபை காலையில் 6 மணிக்கா நீ என்ன பண்ணணும்? 5:55 நீ வந்துடணும். அதுதான் பயம். அதான் பிள்ளைய லேட்டாக ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுறான்? பிள்ளை பயப்படுறான்ல. என் பிள்ளை 14 மணி நேரம் தூங்கும். உண்மையாக சொல்கிறேன், தூங்குச்சுன்னா. சும்மா பேச்சு சொல்கிறேன், அப்புறம் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம், சண்டையெல்லாம் சொல்லுவோம். இப்போது ஆனால் காலையில் ஸ்கூல் பஸ் வந்துச்சுன்னா சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது. பட் அவ்வளோ பயத்துடன் ஏன் வேகமாக போகுது? ஸ்கூல் பஸ்ஸில் ஏறுது. ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கணும், அசிங்கம், பிரச்சனை. ஏன் பயம்? ஸ்கூலுக்கு போகிறதுல அவ்வளோ பயம் இருக்குது. அப்போது கிறிஸ்தவர்கள் பேசுகிறான்னு கேட்குற நீ முதல்ல உன் தேவனை நீ ஆராதிக்க நீ பயப்படணும், பயம் இருக்கணும். ஒழுங்காக நேரத்துக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாளில், தேவனோட இடைப்பட்ட நாட்களில் நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற? நீ கரெக்டாக தேவன் உத்தரவாதமாக 4 மணிக்கு எழும்பலை, 5 மணிக்கு எழும்பணும், அப்பயும் எழும்ப முடியல, 6 மணிக்கு எழும்பணும், அப்பயும் எழும்ப முடியல. எப்போ தான் எழும்பினோடனே நீ அப்படியே போய் நீ என்ன பண்ணணும்? நீ ஜெபத்தில் உட்காரணும். அப்படியே நீ கண்ட வேலையை நீ பண்ண. அது பயம் இல்லை, அது பேர் பயமே கிடையாது. தேவன் ஒரு நாளும் உன்னை அங்கீகரிக்கவே மாட்டார். நீ வியாதியாக இருக்க, பலவீனன்னு சொல்கிற வாஸ்தவம். தேவன் என்ன பண்ணுறாரு? எல்லாம் பார்க்குறாரு. ஆனால் எழுந்த உடனே நீ நேராக போய் என்ன பண்ணணும்? பெரிய சீஃப் பாஸ்டர் சிபிஎத்தில் டிவி தாமஸ் ஐயா சொல்லுவார், லண்டனில் பிரசங்கம் பண்ணுறாரு வெள்ளைக்காரனுக்கு. எழுந்தோடனே நேராக சில பேருக்கு எங்கே போவாங்க தெரியுமா? சொல்லுங்கள். எழுந்தோடனே நேராக எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? ரெஸ்ட் ரூம், கழிவறைக்கு போவாங்க. அவர் சொல்கிறாரு, எழுந்தோடனே நேராக நாயும் எங்கே போகுது? அது இங்கிலீஷில் சொல்கிறாரு. அப்படியே வெள்ளைக்காரங்க இப்போ இவ்வளோ கடினமாக பேசுகிற பாருங்க. நாய் என்ன பண்ண எழுந்தோன்னே தெரியுமா உங்களுக்கு? இப்போ நாயும் நம்மளும் ஒன்றா? யோசிங்க. எழுந்தோடனே நேராக போய் கழிவறைக்கு போயிருக்கு. வாசிங்க. எழுந்தோடனே தேவன் பாருங்க, அவர் அதனால 5 நிமிஷமாவது உட்காரு, அப்புறம் கழிவறைக்கு போ, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஜெபத்தில் உட்கார். நீ எழுந்தோன்னே. ஆனால் அவர் என்ன, நீ எழுந்தோன்னே நீ ஜெபத்தில் நீ உட்காரணும், தங்கியிருக்கணும். பயம் ஃபஸ்ட்டு. தேவனில் 4 மணிக்கு எழும்பல முடியல, 5 மணிக்கு எழும்ப முடியல, 6 மணிக்கும் எழும்ப முடியல. நீ எப்போ தான் எழும்புவ? எழும்பணுன்னா நீ உட்காரணும். நான் சாப்பிட்டு ஜெபத்தில் உட்காடுறேன், நான் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஜெபத்தில் உட்காடுறேன், சமையல் பண்ணிவிட்டு ஜெபத்தில் உட்காடுறேன். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பயம் இல்லை, இதெல்லாம் பயபக்தி இல்லை. நீ பக்தியே ஆக முடியாது. நீ சுட்டு போட்டாலும் உனக்கு பக்தி மண்டையில் வராது. எல்லாம் சொல்கிறாங்களே, ஏண்டா இவ்வளோ நேரம் படிக்கிறியடா? நான் ஒரு டியூஷனுக்கு போனேன். ஒரு டீச்சர் சொல்லுது, அவன் கற்க கசடற என்னவோ சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன இப்போ இது வரும்ல திருக்குறள், அவனுக்கு சொல்ல முடியல, கக்கறன்றான். டீச்சர் சார் ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்றாங்க. என்னடா படிக்கிறியா இல்லை நீ? உன் டீச்சர் வந்து கேட்டால் தான் தெரியும். ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்றாங்க. என் பிள்ளையை நான் கூட போயிருக்கேன் டியூஷனில், அந்த மேல் வீட்டு டியூஷனில் ஒரு தட்டியாமல் உட்காந்துருக்கோம். ஏன்டா என் உயிரை வாங்குற? இப்போ யார் எங்கள் உயிரை வாங்குறீங்கன்னே தெரியல. பயபக்தினா உனக்கு தேவனிடத்தில் நீ நெருங்கி வருகிறதுக்கு தேவன் கற்றுக் கொடுக்குறார். வேலைக்கு கரெக்டாக வரணும். நீ பக்தியே கிடையாது. பின்ன நீ பக்தி ஆகிறதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதிக்கிறோம், 2ஆம் வரைக்கும் வந்துடும். சொல்லுங்கள், நம்ம பக்தி ஆகிறதுக்கும் நீ பக்தியே கிடையாது. ஆண்டவனால எப்படிலாம் உன்னை பக்தி ஆக்கணுமே அப்படிலாம் உன்னை பக்தி ஆக்குவார். அப்போ தேவன் சொல்கிறார், பயத்துடன் கர்த்தரை சேவி, நடுக்கத்துடன் கலிக்குரு. பயத்துடன். என்ன பயம்? நல்லா நான் கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள். கையில் கொஞ்சம் தான் இருக்குது, உனக்கு தேவை அதிகமாக இருக்குது. தேவன் மேல் இருக்கிற அன்பு நிமித்தமாக நீ பயத்தை நீ போடுற காணிக்கிறதில்ல, அதான் பயம், அதான் பக்தி. காசு ஜீவனுக்கு ஏதுவானவைகளை என்ன பண்ணா போட்டு விட்டால். சில வேளையில் நான் தாழ்மையாக சொல்கிறேன், என் பேங்க் அக்கௌண்ட்டில் சில டைம் 5 கோடிலாம் காசு தந்துருக்கு, சில வேளை 1 கோடிலாம் காசு தந்துருக்கு, சில வேளையில் 30,000 கூட காசு இருந்திருக்கு. நல்லா கேளுங்க, 30,000. நான் கணக்கு சொல்கிறேன். 10,000 ஒரு சபைக்கு நாங்கள் போய்ட்டு ஒரு டயத்துக்கு கொடுக்கணும். ஒரு சபைக்கு 7,000 கொடுக்குறோம், இன்னொரு சபைக்கு 7,000 கொடுக்குறோம். எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள்? 34,000. இன்னொரு ஊழியக்காரருக்கு ஒரு 3,000 இல்லை 24,000, 27,000. இப்போ 30,000 என் கையில் இருக்குது. இப்போ 1ஆம் தேதி நான் 27,000 காணிக்க போட்டேன்னா என் கையில் எவ்வளோடா இருக்கும்? 3,000 இருக்கும். எவ்வளோ இருக்கும் என் கையில்? 3,000 தான் இருக்கும் இந்த மாதம். அதான் உண்மை, காசே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ பயத்துடன் நீ தேவனை நம்பி நீ விதைக்கிற. நீ யாரை நம்பி நீ விதைக்கிற? தேவனை நம்பி. நான் இன்னைக்கு ஊழியத்துக்கெல்லாம் கொடுத்துட்டேன்னா என் கையில் பேங்க் அக்கௌண்ட்டில் 3,000 தான் இருக்கும். நம்புவீங்களா?
இப்போ தேவன் அப்படியும் நடத்துகிறாரு. தேவன் பார்ப்பார், கொடுத்தும் சோதிப்பார், கொடுக்காமலே தேவன் சோதிப்பார். நீ யாரை நம்பி ஜீவிக்கிற? நீ அதை தான் தேவன் பாருங்க, அந்த விதவை ஜீவனுக்கு ஏதுவானவைகளை போட்டு விட்டால் தேவன் என்னை பார்த்துக்கொள்வார். யார் என்னை விசாரிக்கிறது? தேவன் என்னை விசாரிக்கிறார். வாசிங்க வேகமாக அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 12:42. மார்க் 12:42. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியிலே பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென். அப்போ தேவன் பாருங்க, அநேக வேலையில் தேவன் நம்மளை சோதித்து பார்ப்பார். எப்படி தேவன் சோதிக்கிறாரு? நிறைவா இருக்கும்போது நீ கொடுக்குறதுல தேவன் பிரியமா இருக்கிறாரா? சொல்லுங்க. தேவன் பிரியப்படுவாரா? புருஷமாரெல்லாம் கவனிங்க. எல்லாம் நல்லா காசு சம்பாதிக்கிறீங்க, காசே இல்லை, உன் வேலை போயிடுச்சு, உன் மனைவி உன்னை மதிக்கிறாளான்னு பாரு. உன் வேலையே இல்லை, உனக்கு வருமானமே இல்லை, தருத்திரம் மேலே தருத்திரம். அப்போ மனைவி உண்மையாக அன்பு செலுத்துகிறாளா? அதான் உண்மையான மனைவி இல்லை, அதான் நல்ல மனைவி. அதே போல் புருஷன் நல்ல மனைவி இளமையாக இருக்கும்போது, நல்ல பலத்தோடு இருக்கும்போது, மனைவி வியாதியாக படுத்துட்டா, உன் புருஷன் உன்னை நேசிக்கிறானா பார். உன் புருஷன் உன்னை உண்மையாக நேசிக்கிறானா? அதுதான் உண்மையான புருஷன், அதே உண்மையான புருஷன். அதே போல் தேவன் எப்படி பார்ப்பானா? உன் வறுமையில் நீ தேவனுக்கு என்ன நீ பண்ணுற? பயபக்தினா ஃபஸ்ட்டு உனக்கு அது தெரியணும். ஃபஸ்ட்டு எதில் பயம் வருதுன்னு, உன் காணிக்கல, உன் தசம்ப பாகத்தில், உன் ஜெபத்தில், உன் வேத வாசிப்பில், ஆலயத்துக்கு வரதில்லை, நீ ஒப்பு கொடுக்குறதில்ல, உன் பயம் எப்படி வரும்? நீ பயத்தில் நீ விதைக்கிறியா? ஆண்டவரே எனக்கே இல்லை, நீ எத்தனை காலம் தான் நீ பஞ்சப்பாட்டு பாடுவ? நீ சாகிற வரைக்கும் உனக்கு இருக்காது தான். நீ எப்போ தான் இப்போ விதையும்? விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? நீ விசுவாச வாழ்க்கையை நீ ஃபஸ்ட்டு நீ பயிற்சி செய்யணும். அப்போ தான் நீ அநேகருக்கு நீ கற்றுக் கொடுக்க முடியும். நீ சொத்த விதையாக இருந்துட்டு வைராக்கியம் வந்து பேசினா விளையுமா? சொல்லுங்கள். அதே தேவன் இடைப்படுகிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 115:11 மாசிங்க. கர்த்தரை எப்படி பண்ணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்பு. தேவன் யாரை பார்த்து சொல்கிறாரு நம்புன்னு? கர்த்தர் மேலே ஒரு பயம் இருக்கணும். ஏன்? ஐயோ ஆண்டவரே வந்துருச்சே, நான் தேவனுக்கு தசம பாகம் கொடுக்கணுமே, காணிக்க செலுத்தணுமே, இதெல்லாம் தேவனுக்கு மேல் வந்த கடமை, இதெல்லாம் கட்டளை, இதெல்லாம் நான் கை கொள்ளணுமே. வாசிங்க. சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை யாரையும் பார்த்து ஆண்டு சொல்றாரா? நீ தேவனுக்கு பயம் இருக்கா? உனக்கு தேவனை கண்டு ஒரு பயம் இருக்கா? தேவனுடைய ஆலயத்தில் காலை வைக்கும் போதே உனக்கு ஒரு பயம் இருக்கணும். தேவன் பார்க்குறார். நான் யார்கிட்டையும் என்ன பண்ணேன்? எனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியை தவிர யார்ட்டையும் என்ன பார்க்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன். எனக்கு நியமிக்கப்பட்ட புருஷனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன். நான் ஏன்னு சிரிச்சுன்னா ஆண்டவர் பல்லு மேலே அடிச்சிடுவார். அடி மேலே அடி விழும். அடி ஆண்டர் அடித்தார்னா என்ன பண்ணுவார்? மனுஷன் அடித்தா ஆறிடும், ஆண்டர் அடித்தார்னா ஆறவே ஆறாது. இது உன் வீடு இல்லை, பெக்க நீங்கள் சிரிக்கிறதுக்கு. ஆண்டு சொல்லுவார், உன் வார்த்தையை நீ என்ன பண்ணு, சுருக்கமாக பேசு. தேவன் பரலோகம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஆலயத்தில் வரும்போது உன் வார்த்தை நீ எப்படி என்ன பண்ண? சுருக்கமாக பேசு, தேவையில்லாமல் பேசாதுன்னு வரும். நல்லா நீ கற்றுக்கணும், நல்லா ஜெபிக்கணும். எடுத்து பிரசங்கில் ஒன்று எடுத்திங்கன்னா வாசிங்க. அதே சங்கீதம் 115:13 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிக்கிறார் இந்த கால வேளையில்? தேவனுக்கு பயப்படுகிற யாரு? பெரியோரையும் சிறியோரையும். அதனால தான் வேதம் சொல்லுது, சிறு பிள்ளையானா அவனுடைய சின்ன வயசில் நடக்கலையே என்ன பண்ணுமா? அவனுடைய வழி என்னன்னு தெரியும்னு சொல்லும் வேத வசனத்தில். சிறு பிள்ளை அவன் நடக்கலையே தெரியுமா? நீதிமொழிகள் வந்தால் பாருங்க, எடுங்க. சிறு பிள்ளையானா அவன் நடக்கலையே தெரியும். எப்படி? அதனால தான் பெரியவரையும் சிறியரையும், சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு பயம் தானாக உன்னுடைய என்ன பண்ணணும்? ஒரு ரத்தத்துலேயே அது கலந்துருக்கணும் பயம். அதனால தான் பயந்தவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உனக்கு பயமே இல்லை, தேவன் மேலே ஒரு பயம் இல்லைன்னா ஒரு நாளும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ அசட்டாக பண்ணி நீ உட்காரக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை நீ அசட்டியாக நீ செய்யவே கூடாது. உன் வேலையை நீ எப்படி உத்தரவாதமாக செய்கிறியோ அதே போல் தேவனுடைய ஊழியத்தை நீ டபுள் உத்தரவாதத்தோடு செய்யணும். நீ வேலைக்கு 8 மணிக்கு இருக்கிற வேலைக்கு நீ 7:30 போகிறீங்கன்னா 8 மணிக்கு இருக்கிற ஊழியத்துக்கு நீ 7 மணிக்கே வந்துடணும். அல்லையா? அதுதான் பயம். தேவனுக்கு நீ ஆண்டு சொல்கிறாரு 4 மணிக்கு எழும்புன்னு, அதிகாலையில் எழும்புன்னு. பெர்க்மன் செய்ய எத்தனை மணிக்கு எழும்புவார் தெரியுமா உங்களுக்கு? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பெர்க்மன் செய்ய காலையிலே எழும்புவார். 2:30 மணிக்கு காலையில் எழும்புறார். 2:30 மணி, 3:30 மணி, 4:30 மணி தான் அவர் ஜெப வேலையே. தெரியுமா? தெரியாது உங்களுக்கு?
அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துகிறார். நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சு, எத்தனையோ பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, கோடிக்கணக்கில் காசு மணிக்கணக்கில் யூடியூப்பில் கொட்டினே இருக்குது. நம்ம பிரசங்கம் பண்ண தான் எவனும் காணிக்கே போட மாட்டேங்கிறோம். வாசிங்க, என்னத்தை வாசிக்கிறது? அப்போ பிரசங்கம் பாருங்கள். இப்போ பிரக்மன்ஸ் ஐயாவுக்கு என்ன பண்ணுறது? ரெண்டு அதிகாலையில் ஏன் அந்த பயம், அந்த கடைசி வரைக்கும் அந்த பயம் இருக்கணும். நீ ஜெபத்தில் நீ பயத்தில் நீ ஜெபிக்கணும். நீ காலையில் நீ எழும்பணும். உன் மரமண்டையில் நீ ஏற்றுக்கணும். இந்த காலை வேலை, ஆண்டவரே நான் காலையில் இது வரைக்கும் நான் எழும்பலை, மதியமாக இருக்கேன், 4 மணிக்கு தான் எழும்ப முடியல, 5 மணிக்கு தான் எழும்ப முடியல, 6 மணிக்காவது கோழி என்ன பண்ணுதான்? நீ பேதுருவாக இருக்க ஆண்டவரே, என்ன பண்ணுறேன்? கோழி கூவுது, ஆனாலும் நான் எழும்ப மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணேன்? செவிட்டு பெரியனை போல் இருக்கேன். ஆண்டு சொன்னார், பேதுரு 3 வாட்டி கூவுண்டா, நீ 100 சேவல் கூவினாலும் நீ எழும்ப மாட்டேங்கிறேன்னு. என்ன பண்ணாரு? 100 சேவல் கூவினாலும் அதிகாலையில். யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் 4-5 மணிக்கு எழுந்து ஜெபிச்சிங்க கை தூக்குங்க. உண்மையாக 4 மணிக்கு எழுந்துங்களாம் கை தூக்குங்க. 5 மணிக்கு எழுந்துங்களாம் கை தூக்குங்க. 5 மணி 6 மணிக்கு எழுந்துங்களாம் கை தூக்குங்க. அதுக்கு மேலே நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்கள் ஊழியமே இருக்குல்ல. இப்போ தேவன் இடைப்படுகிறார், நீ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தேவன் சொல்கிறார் பயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற யாவரையும் தேவன் என்ன பண்றாரா? பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நீ பயம் இல்லாத பட்சத்தில் தேவன் இந்த காலவேளை ஒன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 19:5 வாசிங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே. தேவன் என்ன வெளிப்படுத்துற பாருங்க, அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் அவருக்கு பயப்படுகிற. வெளிப்படுத்தல சொல்லுங்க பாஸ்டர், பிரசங்கி 5:2 வாசிங்க பாருங்க. அவருக்கு பயப்படுகிற பெரியோர்களே சிறியோர்களே. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? வயசானா பக்தி வந்துடும் ஆயிரும்னு. எல்லாம் என்ன பாருங்க, கொஞ்சம் வயசான ஞானம் வரும்னு. உனக்கு சின்ன வயசுலேயும் ஞானம் இல்லை, வயசானாலும் ஞானம் வராது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? இப்போது சின்ன வயசுலேயே நீ மக்கு, இப்போது நீ மக்கா தான் இருக்க, நீ தாழ்மையாக இரு. ஆண்டவரே ஒரு ஞானம் வேணும், நீ ஜெபி முழங்கால் போட்டு. எல்லாம் நல்லா பாருங்கள், எல்லாரும் உருப்படைய மாட்டான், ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக மாட்டான், பாஸ் ஆக மாட்டான், நல்ல வேலை கிடைக்காது, தருதலையாக சுற்றிட்டு இருப்பான். என்ன பண்ணுறது? இவனுங்களாம் தருதலையாக நம்ம எல்லாம் தத்து எடுத்துக்கணும். நிறைய தருதலையாக சுற்றிட்டு இருப்பான். கடைசியில் பெரியவங்களாம் வந்து சொல்லுவாங்க, அவனுக்கு நல்ல கல்யாணம் பண்ணுங்க. இல்லை என்ன பண்ணிடுவானா? உருப்பிட்டுருவான். நல்ல கல்யாணம் பண்ணுங்க, திருந்துருவான். இவனுக்கு சனியை பிடிக்கிறது போச்சு இல்லாமல் கடைசியில் பாவம் அந்த பிள்ளையும் கல்யாணம் தலையில் கட்டி சனி என்ன பண்ணிச்சான்? டபுள் சனின்னு ஆச்சு. நம்ம சனி என்ன பண்ணுச்சு? டபுள் சனிமா. ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் பண்ணலாம், ரெட்டத்தனியான சனி ஆயிடுச்சு. இவனை நம்பி ஒன்று வேற ஒரு பொண்ணை கொடுத்துட்டாங்களே, இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் பெரியங்களா, அவன் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா திருந்திடுவானாம். எப்படி நீ திருந்துவ நீ? வேதம் என்ன சொல்லுது? பெரியவரையும் சிறிய, சின்ன வயசுலேயே உனக்கு அந்த பயம் வரணும். எந்த வயசில் உனக்கு பயம் வரும்? அந்த சின்ன பிள்ளை பாருங்கள் உட்காந்துருக்கான் பாருங்கள், இந்த வயசுலேயே அப்படியே சின்ன வயசுலேருந்தே அவன் டைரி எடுத்து குறித்து அப்புறம் வாலிப வயசுக்கு வந்து யூத்துக்கு வந்து ஊழியம் பண்ணி எப்போ உனக்கு பயம் வரும்? பயம் எப்போ வரும்? நீ கழுது வயசில் சபைக்கு வந்திருக்க, இப்போயாவது பயம் வருது? ஆண்டு கேட்க மாட்டாரா? செவிட்டு பிரியாணி போல் உட்காந்துருக்கீன்னு கேட்க மாட்டாரா? நீ வந்து சபைக்கு எப்போ வந்த? சபைக்கு வந்தது எப்போ நீ? இப்போ ஆண்டு அதனால சொல்கிறாரு பாருங்க, பிரசங்கி வாசிங்க 5:2. சபைக்கு வரும்போது என்ன பயத்துடன் எப்படி பேசணும், எதை பேசணும், எவைகளை பேசணும். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. உன் வார்த்தை என்ன பண்ணுமா? சுருக்கமா இருக்கணும். அதை நான் பேசிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? தீவிரமாயா சொல்லுங்க. பேசுகிறதுக்கு பொறுமையா, கேட்கறதுக்கு தீவிரமா. தேவன் இடைப்படுகிறார். உபதேசம் அந்த ஆல்டர் பலிபீடத்திலிருந்து தேவன் என்ன பேச விரும்புகிறார், கர்த்தர் என்ன எனக்கு நான் கற்றுக்கொள்ள போறேன் இந்த நாளில், தேவன் இடைப்படுகிறார். நீ அதனால தான் நீ பொறுமையா இருக்க. வாசிங்க வேகமா. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்போ இங்க தேவன் என்ன சொல்றாரு? இங்க பக்தி உள்ளனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஏன்? நீ பயபக்தியா இருந்ததா? 4 சங்கீதத்தில் வாசிங்க. பக்தி உள்ள தேவன் என்ன பண்றார்? தமக்காக தெரிந்து கொள்கிறார். இப்போ தேவனிடத்தில் வருகிறதுக்கு ஒரு நல்ல தன்மை என்ன? பேசபால நீ எப்படி பலிபீடத்தை கட்ட முடியும்? பயபக்தி. பயம் இல்லைன்னா ஒரு நாள் நீ பேசபாக்கு வர முடியாது. நீ நல்லா கற்றுக்கொள்ளணும் பயபக்தி. அதான் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று யாரு? யாக்கோபு சாட்சி கொடுக்கிறான். வேகமா வாசிங்க. சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்போ பக்தி உள்ளனே தமக்காக தேவன்
தெரிந்து கொள்கிறார். அப்போது இவன் என்ன பண்ணுறான், பயபக்திக்குரியவர் எப்படி யாக்கோபு எப்படி சாட்சி கொடுக்க முடியுது? தேவனை அழைக்கிறார் ஆபிரகாமை. ஏன் இப்போது மலைக்கு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உனக்கு பிரியமானவன் ஏகசுதன் நேசகுமாரன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு மலையில போய் பலி செலுத்து. ஈசாக்கு கேட்குறான் பாருங்க, என்ன கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்குது, கையில் என்ன இருக்குது, விறகு இருக்குது, பலி செலுத்த எங்கே இல்லை, பலி ஆடு இல்லை, அவனுக்கு தெரியுது பாருங்க, என்ன கேட்குறான் பாருங்க. அப்படியே ஏபிராம் நம்ம ஆளுங்களாம் என்ன, உன் பிள்ளையை எழுப்புறதுக்கே தைரியம் இல்லை காலையில், நீ எப்படி உன் பிள்ளையை பலி செலுத்துவே? ஆண்டு கேட்க மாட்டாரா? உன் பிள்ளையை நீ அடிக்கவே மாட்டேங்கிற, எப்படி உன் பிள்ளையை நீ பலி செலுத்துவே? கேட்க மாட்டாரா? உன் பிள்ளையை நீ அப்படியே நீ எப்போ அடிக்க வேண்டிய நேரத்தில் உன் பிள்ளையை நீ அடிக்கணும், கொஞ்ச வேண்டிய நேரத்தில் நீ உன் பிள்ளையை நீ கொஞ்சணும். இல்லைனா உன் பிள்ளை என்ன பண்ணணும், உன் பிள்ளையில் 5 வளையாது 50 என்ன பண்ணாதான் வளையாது, ரொம்ப கஷ்டம், வளைக்க முடியாது. நான் தான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், என் பிள்ளை பாவம் நல்ல பிள்ளை தான், நான் தான் மூர்க்கமாக வெறித்தனமாக சில டைம் அடிச்சிருவேன், நல்ல பிள்ளை என் பிள்ளை. ஆனால் பாருங்கள், நானே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே முரட்டுத்தனம் இன்னும் மாறலையா, இந்த முரட்டு ஜீவி மாறவே மாட்டேங்குது, எப்போ தான் மாறணும், நானே ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டே இருக்கேன். பாருங்கள், நல்லது தான் அவளுக்கு பின்னால் நல்லது, அவளுக்கு நல்லது. ஆனாலும் நான் அவளை அடிக்கணும்னு தேவையில்லை. தேவன் இடைப்படுகிறார், நானே கற்றுக்கொள்ளணும். நானே பேசுனா எனக்கு யார் தான் பேசுவான். அப்போ பாருங்கள், இந்த கால வேலை வாசிங்க ஆதியாகமம் 22 அதிகாரம். அதை ஒண்டி வாசிங்க. அப்போ ஈசாக்கு தெரியுது என்ன பண்ணுறான், நெருப்பு இருக்கு, கையில் விறகு இருக்கு, பலி செலுத்த ஆடு எங்கே? அப்போ அந்த பசங்க தண்ணி வாசிங்க. 22:7 ஆதியாகமம் 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, அப்படியே நெஞ்சு கிழிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே பிள்ளை கேட்கலாம், நம்மளாம் ஐயோ ஆண்டவனே சோதிச்சிய, நீயும் வேணாம் விசுவாசமும் வேணாம், என்ன பண்ணலாம், பெரிய சந்ததியாக்க ஒரே பிள்ளை தூக்கிட்டு நான் போகிறேன், ஓடிட மாட்டோம் சொல்லுங்கள், ஓடிவே மாட்டியா நீ? எல்லாம் பரிசுக்கு இன்னாலும் தெரியும் இந்த காலவேளையில். இப்போ தேவன் இடைப்படுகிறார். அப்போது இந்த காலவேளையில் தேவன் சொல்லுகிறார், அப்போ ஈசாக்கு பயபக்தினா அவன் நம்பிக்கை என்னன்னா, என் தகப்பன் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், என் தகப்பனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன், ஒப்பு கொடுப்பேன். அதெல்லாம் ஈசாக்கின் பயபக்தி. நல்லா நீ கற்றுக்கொள்ள போகணும். அப்போது வேதம் சொல்லுது, முதல் உன் தகப்பன் யார்? உன் தகப்பனை நீ அவதூறாக நீ பேசக்கூடாது. உன் தகப்பன் கூலிக்காரனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம். நீ பிள்ளையை பெற்று எடுத்துட்ட, நீ படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகிட்டு, ஆனால் நீ உன் தகப்பனை நீ என்ன பண்ணணும், உன் தகப்பனுக்குரிய கணத்தை நீ செலுத்தணும். முதல்ல நான் கற்றுக் கொடுக்குறேன், முதல் பூமிக்குரிய உன் தகப்பனை நீ கனம் பண்ணணும். அதனால தான் ஆண்டு நியாயப்பிரமாணத்தில் என்ன சொன்னார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. நீ கனம் பண்ணாத பட்சத்தில் உன்னுடைய இருள் என்ன பண்ணுமா, உன் விளக்க என்ன பண்ண கார் இருளில் வச்சிருவேன்னு சொல்கிறாரு. நீ பெரிய எம்டியாக இருக்கலாம், தம்டியாக இருக்கலாம், உன் தகப்பனை நீ அவதூறாக பேசினா நீ தாண்டா மடையன்றார் ஆண்டவர். இந்த காலையில் பார்த்து உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுறியே, முட்டாள் நீ தான் அப்படின்னுவார். உங்கள் அப்பா இல்லாமல் நீ வந்திருப்பியா, பெரிய கோடியாக சம்பாதிச்சிட்ட, பெரிய ஊர்லேயே பெரிய ஆள் தான் நீ தான் மடையன், நீ தான் முட்டாள், நீ எதை விதைக்கிறியோ அதான் நீ அறுக்கணும். உன் தகப்பன் பண்ணி நீ தப்பாக நீ பேசக்கூடாது. உன் தகப்பன் துன்மார்க்கனமாக இருந்தால் கூட உன் தகப்பனுக்குரிய ஸ்தானத்து கனத்தை நீ கொடுக்கணும். வாசிங்க, உன் தகப்பன் உன் தாய். அப்போ உன் தகப்பனை நீ கனம் பண்ணணும். தகப்பன் வீட்டுக்கு இளையகுமாரன் எப்படி திரும்பி வந்தான், தகப்பன் ஓடி போகல. தேவனுடைய வீட்டுக்கு பின்மாறி போனவர்கள் அவர்கள் வரணும், பின்மாற்றவர்களை தேடி நீ ஓடக்கூடாது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்போ அதெல்லாம் ஆழமான சத்தியம். வேகமாக வாசிங்க. யாத்ராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பன் உன் தாயை நீ என்ன பண்ணு, நீ கனம் பண்ணணும், எதிர்த்து நீ பேசக்கூடாது. நீ எப்பெல்லாம் உன் சத்தத்தை நீ உயர்த்துறியோ உன் தகப்பன் உன் தாய்கிட்ட, அப்பெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் ஒரு படி குறையுது மகனே, அப்பெல்லாம் ஒரு படி குறையுது மகளே. நீ கற்றுக்கொள்ளணும். நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன் தகப்பனை நீ எதிர்த்து பேசக்கூடாது, உன் தாயை நீ எதிர்த்து பேசக்கூடாது. சத்தத்தை உயர்த்தாத. என் குரலே அதுதான். உன் குரலை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், கேட்க முடியாத காலம்லாம் வரும், அப்படிலாம் ஆக்கி விட்டுவார். ஃபஸ்ட்டு உன் தகப்பன். ரெண்டாவது, நீ அடுத்த தகப்பன் யார் நமக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த தகப்பன் யார்? இல்லை, அடுத்த தகப்பன் யார்? மாமனார். யார் தகப்பன்? மாமனார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஏன்பா உன் மாமனாரோட நீ இவ்வளோ சண்டை போடுறியே, அவரோட ஐக்கியமாரு. ஒரு ஊழியக்காரா என்ன பண்ணுறாரு, அட்வைஸ், கவுன்சில், உபதேச ஆலோசனை கொடுக்குறாரு. பாரு மோசையோடைய மாமனார் பாரு, மோசை எப்படி பாரு அன்பாக பேசுகிறாரு. மோசையோட மாமனார் எப்படி, நம்ம மாமனார் எப்படி நம்மகிட்ட அன்பாக பழகுறாங்களா, இல்லை நீ பழகுறாங்களா? இல்லை இல்லையா, நம்ம பழகுறோமா? அதான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம பழகுறோமா? சொல்லுங்கள். உன் மாமனார் அதுக்கு அந்த அந்த விசுவாசி என்ன சொன்னான்னா,
எனக்கு மோசையோட மாமனார் இல்லைல்ல. ஆ என்ன மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க. எனக்கு மோசையோட மாமனார் இல்லைல்ல, அதனால் என்ன பண்ணுறேன், திடீர்னு கொஞ்ச நாளுக்கு வருஷம் போயிடுச்சான். வருஷம் கடந்து போன பின்பு ஓன்னு அழுகுறானோ. சபை எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆராதனை முடிஞ்சிச்சு, பாட்டு முடிஞ்சிருச்சு, சாட்சி முடிஞ்சிச்சு, உபதேசம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு இவன் தனியாக அழுகுறானா. என்னடா போய் கேட்டால் மாமனார் இறந்துட்டாரான். ஏன் இப்போ என்னடா, ஐயோ மாமனார் இறந்தார், இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார்ல, நீ ஒப்புருவானியா, இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார், நீ ஒப்புருவானியான்னு அந்த ஊழியக்காரர் கேட்டாரான். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உன் தகப்பன் யார்? எனக்கு மாமனார் இல்லை. எனக்கு மாமனார் மாமியார்லாம் ஆசை, எல்லாரும் எனக்கும் இல்லை, என் மனைவிக்கும் இல்லை. பைபிள் ஒரு வசனம் வரல, என்ன வசனம் அது வாசிங்க. இஸ்ரவேல் என்ன தனித்து வாசம் பண்ணுவா. தனித்து, நாங்கள் தனிமையாகவே இருக்கோம். எனக்கு மாமனாரும் இல்லை, மாமியாரும் இல்லை, என் மனைவிக்கும் மாமனாரும் இல்லை, மாமியாரும் இல்லை. ஆசைப்படுறோம், எல்லாம் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நீ ஆசைப்படாது, பின்னால் பெரிய உபத்திரமாக மாறிடும், அதனால் முன்னாலேயே எடுத்துட்டார். தேவையில்லாமல் ஆசைப்படாதுன்னு உங்களுக்குலாம் இருக்கா? வெரி குட். இருக்குன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும், அவரை கனப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அது எடுத்தீங்கன்னா வேகமாக வாசிங்க. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். என் மனைவி சொல்லுவாள், எப்போ பார்த்தாலும் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாகவே உளர்த்து. நானும் என்ன பண்ணுறேன், தனியாகவே உளர்த்துறேன், யாருமே இல்லை. வரேன் பாருங்கள் எங்களுக்கு, அதனால தான் தேவன் இடைப்படுகிறார். ரெண்டாவது என்னாகமும் 23:9 வாசிங்க. என்னாகமும் 23:9 கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். பாருங்க, தனியே வாசமாய். இப்போ ஊழியக்காரர் சொல்லிட்டார், போட்டு தலையெல்லாம் தள்ளிடக்கூடாது. என்ன அது எங்களுக்கு அப்படின்னா இல்லை, அது என்ன பண்ணுறது, உனக்கு இருக்கா, நீ கனம் பண்ண உன் மாமனாரை, உன் தகப்பனை போல உன் மாமனாரை நேசி. ரெண்டாவது. மூன்றாவது தேவன் சொல்கிறார், அடுத்த தகப்பன் யாரு சொல்லுங்க, வாய் திறந்து. உங்கள் ஊழியக்காரர் யாரு? அவர் தான் உங்களுக்கு தகப்பன்மார். பவுல் சொல்கிறார், அநேக தகப்பன்மார் இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா, ஆவிக்குரிய தகப்பன் இல்லை, உபதேசத்தில் பெற்று எடுத்தது யார்? உன் சபைக்கு யார் உன்னை உபதேசத்தில் பெற்று எடுக்கிறாங்களோ அவர்கள் உன் தகப்பன்மார்கள். நீ அவரை கனப்படுத்தணும், நீ ஆழமாக நீ அவர் சொல்ல நீ தட்டவே நீ கூடாது. ஊழியக்காரர் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன். பவுல் சொல்கிறார் பாருங்க, அநேக தகப்பன்மார்கள் இருந்தாலும் உபதேசத்தில் நான் தானே உங்களை பெற்று இருக்கிறேன். யார் உன்னை பெற்றெடுக்கிறா, யார் உங்களை வழி நடத்துகிறா, ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் திறப்பின் வாசல் நிற்கிறா. நீ தூங்குவ எரும மாடு மாதிரி அவர் காலையில் ஜெபிப்பார், ஆண்டவரே இன்றைக்கி காலையில் எல்லாரையும் வேலி அடிங்க, இந்த குடும்பத்தை வேலி அடிங்க, அந்த குடும்பத்தை வேலிங்க. ஒரு வாட்டி ஒரு ஊழியக்காரர் வந்து பேய் ஓட்டினார். பேய் ஓட்டம் அந்த பேய் சொல்லிச்சான், ஏய் பேய் பேசுது, மிரட்டுது, என்னது பேய் மிரட்டுது, நீங்கள் பயப்படாதீங்க, மனைவியெல்லாம் மிரட்டலை, மனைவியெல்லாம் நல்லவங்க, புருஷன் பார்த்து அப்படி தான் சொல்லுங்கள், அட்ட பாவி பேய். இதில் பாருங்கள், சில பெண்களை கேட்டால் அட்ட பாய் சண்டாலா பேய் அப்படின்னு வாங்கி தருவான். பேய் ஏயின்னு சொல்லிச்சான் ஊழியக்காரை பார்த்து. என்னென்னா, நான் கேரளா பேயின்னு சொல்லிச்சான். என்னது, என்ன பேய்? நான் கேரளா பேயும். பேய் கூட சொல்லுதுங்க, மிரட்டுது. அது சொல்லிச்சான், இங்கே பாரு ஊழியக்கார சொல்கிறான், உன்னால தான் அவனை மேற்கொள்ள முடியலை, அவனை விட்டு போயிருன்னு சொன்னாரான். அந்த பேர் சொல்லிச்சான், நீ 4 மணிக்கு நீ அவன் பேரை சொல்லி நீ துதிக்கிறல்ல, 4 மணிக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உன் பேர் நம்ம பானு, சோத்திரம் 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 ஆண்டவரே. பானு வேலியடி, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிளெஸ்ஸி ஆண்டவரே வேலியடி, சோத்திரம் சோத்திரம். ஆண்ட்ரூ வேலியடி, சோத்திரம் சோத்திரம். உங்கள் பேர் என்னங்க? பாலாஜி வேலியடி, சோத்திரம். உங்கள் பேர் என்ன? செல்வம் மணியை வேலியடி, ஜெக்கரையா வேலி. ஆண்டு காலையில் ஜெபிக்கிறார்ல, பிசாசு சொல்லணும், நீ 4 மணிக்கு ஜெபிக்காத, அவங்கள நான் தூக்கிடுறேன் பாருன்னு சொல்லிச்சான். தெரியுதா? ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன். நீ ஜெபிக்கிறியா 4 மணிக்கு? நீ 5 மணிக்கு ஜெபிக்கிறியா நீ காலையில்? உன் ஊழியக்காரன், உன் தகப்பன்மார், நீ அவர் சொல்ல நீ அல்லல் தட்டக்கூடாது. தேன்னு பாருங்கள். ஆனால் எடுத்தீங்களா? வாசிங்க. எடுக்கலாம், பரவாயில்ல, வேகமாக போகலாம். அப்போ தேன் சொல்கிறாரு, முதல்ல உன் தகப்பன், ரெண்டாவது உன் மாமனார் உன் தகப்பன், மூன்றாவது உன் ஆவிக்குரிய தகப்பன் உன்னை நடத்துகிறவர்கள். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உன் ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவரே துக்கத்தோடு அல்ல, நீ எப்படி சந்தோஷத்தோடு அதை கீழ்ப்படி அடங்கு. அப்படியே நீ அடங்கு, கீழ்ப்படி. ஊழியக்காரன் தயவாக கொட்டனா உனக்கு தலையில் எண்ணெய் வார்த்தது போல, உன் நன்மைக்காக, உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, உன்னுடைய செழுமைக்காக, உன்னுடைய வறுமை நீங்கும்படியாக, உன்னுடைய வியாதி குணம்படியாக நீ என்ன பண்ண ஊழியக்காரருக்கு நீ அப்படியே நீ அடங்கி கீழ்ப்படி. உன் ஆத்மாக்கு அது ஒரு இலைப்பாறுதல் வரும். நீ அல்லல் தட்டாது, நீ அல்லல் நீ தட்டக்கூடாது. ஊழியக்காரன் ஆவிக்குரிய தகப்பன். உலகத்திலே சொல்கிறான், அன்னை பிதாவும் சொல்லுங்க முன்னறி தெய்வம். அப்போ அன்னை பிதா இல்லை கைவிட்டாலும், ஆனால் என்ன பண்ண, ஆவிக்குரிய தகப்பன் ஊழியக்காரன் இல்லை தெய்வத்துக்கு சமன்றாங்க.
தெய்வத்துக்கு ஊழியக்காரன் தெய்வத்துக்கு சமம். நீ அப்படியே உன் வாழ்க்கையை நீ சமர்ப்பிக்கணும். அதெல்லாம் ஒரு ஆசை வரும். எடுத்துங்க வாசிங்க வேகமா. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். ஏன் விழித்திருக்கிறவர் அப்படின்னா என்ன? ஜெபத்திலையும் உபவாசத்திலையும். அதான் விழிப்பு. எப்படி விழிப்பித்திருப்பாங்க? வாசிங்க. அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நீ உன் ஊழியக்காரனை நீ துக்கப்படுத்தவே நீ கூடாது. நீ யாரை துக்கப்படுத்துறியோ இல்லையோ உன் ஊழியக்காரனை நீ துக்கப்படுத்தக்கூடாது. தேவன் இடைப்படுகிற ஊழியக்காரன் இடது பக்கம் போனால் நீ அப்படியே போ. அவர் தெரியல போயிட்டு வந்து சொல்லு, ஐயா அங்கே இல்லை அப்புறம் சொல்ல வலது பக்கம் போ, அப்படி போ. நீ அந்த மாதிரி கீழ்ப்படிதல் இருக்கா? கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். அதனால தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, அவன் அழைக்க வானாலும் வருவான் போனாலும் போவான். உங்களுக்கு தெரியுமா? வாசிங்க வேகமா. ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அப்போஸ்தலர் வாசிங்க ஃபர்ஸ்ட். அப்போஸ்தலர் வானாலும் வருவான் போனாலும் போவான். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல். அதனால தேவன் அவனை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை மாற்றினார். இந்த காலவேளை உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? உன் புருஷன் பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிற. நீ எப்படி உபதேசத்துக்கு கேட்பாரா மாட்டாரா? சொல்லுங்க. உன் மனைவி பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிற. நீ எப்படி உன் ஊழியக்காரன் பேச்சை கேட்ப? சொல்லுங்க. கேட்பியா கேட்க மாட்டியா? மனைவி நல்லது சொல்றாங்க, நல்லது சொன்னா எல்லாம் கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாது? என்னடா கேட்கணும்ல, பிள்ளை சொல்றான்ல, யார் நல்லது யார் சொன்னாலும் கேட்கணும் அல்ல. வாசிங்க. அப்போஸ்தலர் 7:3 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். வானாலும் வருவான். இப்ப ஆண்டு சொல்றாரு ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எல்லாம் கவனிங்க. இப்ப வானாலும் வரான் போனாலும் போறான். கேள்வி கேட்காது கீழ்ப்படிதல் உனக்கு இருக்கா? இந்த காலவேளையில் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், அது நல்ல மனைவி. புருஷன் சொல்கிறது கேட்குறது. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். ஒரு ஊழியக்காரன் சொல்கிற உபதேசத்தை நீ அப்படியே கை கொள்வது கேட்குறது. அவரை கேள்வி கேட்காது. 4வது முதல் உன் தகப்பன், 2வது உன் மாமனார் உன் தகப்பன், 3வது உன் ஆவிக்குரிய தகப்பன் உன் ஊழியக்காரன் உன் தகப்பன், 4வது அப்பா பிதாவை என்று கூப்பிடுறிய யார் உன் தகப்பன்? இந்த காலவேளையில் அப்பா பிதான்னு கூப்பிடத்தக்க என்ன ஆவி? புத்திர சுவீகார ஆவி தந்திருக்கிறாரு. சுவீகார புத்திரர் அடாப்ஷன் பண்ணியிருக்காரு. உன் பிள்ளையை நீ அடாப்ல, உனக்கு நீ பிறக்கல. தேவன் பரிசுத்தர், நீ பரிசுத்த பிறப்பில்லை. நீ என்ன பேசுகிறான்னு கேட்குற, நீ அசுத்த பிறப்பு. யாரு நம்மளாம் சொல்லுங்க? நம்மளாம் அசுத்த பிறப்பு. ஆனால் தெய்வன் அந்த ஆவி மூலமா உன்னை என்ன பண்ணுறாரா? அடாப்ட் பண்ணியிருக்காரு. புத்திர சுவீகார ஆவி மூலமாக. அப்பா பிதா ஆவி இருக்கே, நீ அப்பா உன் பரம பிதாக்கு நீ கீழ்படுறியா? நீ அப்படியே உன் தேவனுக்கு நீ கீழ்படியணும். வாசிங்க வேகமா. ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ போதும். அப்போ வேகமாக போகலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நிறைய இருக்குது, யாருக்கே நேரம் இல்லை. பாதி தான் பார்க்க போகிறோம். வேதத்தில் இங்கே என்ன பண்ணுறோம்? அடுத்த ஈசாக்குடைய குணநலம் என்ன? பேர்சபாக்கு வந்து அவன் ஃபஸ்ட்டு பலிபீடத்தை கட்டணும்னா பாருங்கள், தேவன் என்ன சொல்கிறாரு? ஈசாக்கு அவன் மனைவியை அறியவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? விவாகம் அன்றைக்கு தான் தேவன் அவன் என்ன பண்ணான்? ஈசாக்கு தன் மனைவி இன்னார் என்று அறிந்தான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போல்லாம் அப்படி இல்லை. காட்டு கழுத மாதிரி ஊரை சுற்றிட்டு வந்து ஊழியக்காரருக்கு தெரியாது, பாவம் என்ன பண்ணுறது? ஆனால் விவாக பத்திரிகையில் இருக்கும். இது தேவனால் உண்டானது. அது என்னது? தேவ தூஷணம். நீ ஊரை சுற்றிட்டு பீச்சிலையும் காட்டிலையும் ஊரை சுற்றிட்டு வந்துட்டு இங்கே பத்திரிகையில் என்ன போடுற? இது தேவனால் அநேக உபதேசம். இன்றைக்கி நீங்கள் நேற்று ஒருத்தர் வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்தாரு. நல்ல வேலை அவருக்கெல்லாம் நான் பிரசங்க அனுப்புறதில்லை. பத்திரிக்கை பென்டகாஸ்டல் பென்டகாஸ்டல்லாம் பார்க்கப்பேன். எங்கள் சபையில் நகை போட்டாலே பந்தி கிடையாது. அப்போ நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பட்டுருக்கேங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா என் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேனாரு. ரொம்ப சந்தோஷம். எங்கே பார்த்தீங்க என்ன? அவர் சொல்கிறாரு, சிஎஸ்ஐயில் பொண்ணு பார்த்துக்கிறான். எங்கே பார்த்துக்கிறான்? சிஎஸ்ஐயில் பொண்ணு பார்த்துக்கிறாரு. ஏன் பார்த்தீங்கன்னு நான் கேட்டேன். 30 பொண்ணு பார்த்துட்டியா? பொண்ணே செட் ஆகலைனாரு. 30 பொண்ணு பார்த்து 30 பொண்ணு செட் ஆகலையா? சொல்கிறாரு, பொண்ணு 30 சவரன்னு கொடுத்துச்சு, நாங்கள் 10 சவரம். நாளோட எவ்வளோ தந்திரம் பாருங்கள். என்ன பண்ணாங்க? சபையில் 6 மாதம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண சபையில் பந்தி கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. 6 மாதம் கழிச்சு தான் நீ வரணும். நான் ஏதாவது கழட்டணும், உபதேசத்தை சமர்ப்பிக்கணும், நல்ல உபதேசத்துலேருந்து. ஆனால் விவாகம் வரும்போது தேவன் நமக்கு பண்ண உடன்படிக்கை, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் மறந்து கழுத மாதிரி போகிற எங்கே பண்ணுறது? அந்நிய நோக்கத்தில் நம்மளே பிணைக்கிறோம். ஒரு விவாகம் வரும்போது எத்தனை பலிபீடம் உடைக்கப்படுகிறது தெரியுமா? தேவன் எனக்கு என்ன பண்ணியா? பொண்ணே கிடைக்கலையாம்.
தேவன் புருஷனே கிடைக்கல, வேறு விட்டா உனக்கு பாவம் யாருமே இல்லை. பாரு, கிங் சார்ல்ஸ் பாரு, உனக்கு பொண்ணே கிடைக்கல, ஆண்டுக்கு ஒரு உலகத்தில் பொண்ணே இல்லையா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்துட்டு நீ ஆண்டு கேட்க மாட்டார்? நீ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்னா நீ என்ன சொல்லுங்கள்? ஆண்டு பேசுனா பேச மாட்டாரா? எதுவும் விவாக பத்திரிக்கையில் நீ அந்நிய நிபத்தில் ஈசாக்கு அப்படி இல்லை. ஈசாக்கு மனைவி அறியலை. அந்த வசனத்தை வாசிங்க. ஒட்டக்கத்துலேருந்து இறங்குறா. யார் அந்த எஜமா? யார் அவன் தான் உன் எஜமான்னு சொன்னான்னு என்ன பண்ணிடுறா? அந்த ராத்திரி வேலையில் கொண்டு போய் அவன் தன் மனைவி அறிகிறான். தன் தாய் இறந்த துக்கத்துக்கு பதிலாக அவன் என்ன பண்ணான்? ஆறுதல் அடைந்தான். வாசிங்க. ஆதியாகமம் 24:64 ஆதியாகமம் 24:64. ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி உட்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ரெபேக்காள் எப்போ அறிந்தான் சொல்லுங்க? எப்போ? நீ தைரியமாக சொல்லுவியா? நான் விவாகம் பண்ண பெண், நான் விவாகம் பண்ண ஆண், தேவன் எனக்கு நியமிக்கப்பட்டது கைத்துக்கு சொல்லுங்க. யாராவது தைரியமாக நான் யாரையும் லவ் பண்ணலை சொல்லுவியா? தைரியமாக நான் புல்பிட்லேருந்து நான் சொல்லுவேன், எனக்கு நியமிக்கப்பட்ட என் மனைவி யார் சொல்லுங்கள்? தேவன். நானாக தெரிந்து கொள்ளுவேன். நீ சொல்லுவியா தைரியமாக? சொல்ல முடியுமா உன்னால்? நீ அந்த மாதிரி சொல்லுவியா? நீ அப்போ தேவன் இடைப்படுகிறா இந்த காலவேளை. அப்போது தேவன் அப்போ பாருங்கள் அவனுடைய குணநலம் எப்படிப்பட்டது பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்திலேயே ஆண்டு சொல்வார், மல்கியில் அவர் பாருங்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தியை தானே நான் என்ன பண்ணேன்? நியமித்தேன். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி சொல்லுங்கள் பிரதர்? 3. ஆபிரகாமுக்கு எத்தனை? பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மனைவி பேர் என்ன? ஆகாரில். அவள் வந்து மறுமனையாட்டி. மனைவி வந்து சாராள் தான். மனைவினா ஒன்று தான். நிறைய பேரை வச்சுக்கலாம். வீட்டில் வேலைக்காரி வச்சுக்கிறீங்களேன்னு கேட்டாங்களாம். ஆமாம் வச்சுக்கிறேன்னு அப்படின்னாராம். இது அப்படின்னா இல்லை வேலைக்காரி வேலை செய்கிறான்னு அர்த்தம். வச்சுக்கிறேன்னா தப்பான அர்த்தமாயிடும். அதே போல் மனைவினா ஒன்று தான். மனைவி அதெல்லாம் மறுமனையாட்டி. மனைவி 1. 2வது யார்? ஆகார். 3வது யார்? கேத்துரால். ஈசாக்குக்கு அப்படி அல்ல, ஒரே மனைவி தான். பழைய ஏற்பாடு பிரமாணத்தில் நீங்கள் என்ன பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறான்? நீ ஒரு மனைவி 2 மனைவி கூட இருக்கலாம், மறுமனையாட்டி கூட இருக்கலாம், தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் ஈசாக்கு அப்படி பட்டம் இல்லை. தேவன் சொல்கிறாங்க, ஆதியிலே நான் என்ன பண்ணுறேன்? ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே நியமித்தேன். வாசிங்க வேகமா. மல்கியா 3:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, இவனை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமென். ஏன் தேவ பக்தி உள்ள சந்ததி பெற? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அந்த பிரமாணத்தை கை கொண்டது யாரா? ஈசாக்கு தான். இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், பொறுமையாக இருங்க. இப்போ தேவன் இடைப்படுகிறார் இந்த காலையில். அதே போல் தேவன் என்ன பண்ணுறாரா? இந்த காலையில் இப்போது ஒரு ஆபிரகாமுக்கு உண்டான பஞ்சமே அல்லாமல் இன்னொரு பஞ்சம் வந்துச்சு ஈசாக்குடைய வாழ்க்கையில். வாசிங்க வேகமாக. ஆதியாகமம் 26:1 வாசிங்க. 1-3. ஆனால் அந்த பஞ்சத்தில் ஆபிரகாம் என்ன பண்ண? எகிப்துக்கு போனான். ஆனால் தேவன் சொல்கிறார், தேவன் என்ன சொல்ற? எகிப்துக்கு நீ போகாத. வாசிங்க வேகமா. குடியிரு. ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தேவன் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பஞ்சம் வரும், கண்டிப்பாக வரும். ஆபிரகாமுக்கு வந்த பஞ்சத்தை போல ஈசாக்குடைய வாழ்க்கையில் அந்த பஞ்சம் வந்துச்சு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரா? என் சொல்படி நீ கேள், என் சொல்படி நீ கேட்கும்போது அப்போ தான் நம்ம வேதத்தில் என்ன பார்க்குறோம்? பெத்லஹேமில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. ஆனால் நியாயம் விசாரிக்கும் போது நீ என்ன பண்ணாங்க? யார்? எலிமெலேக்கும் குடும்பமும் மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. தேவன் நியாயம் விசாரிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பஞ்சம் வரும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. தேவன் நியாயம் விசாரிப்பார். நீ பஞ்சத்தில் நீ அடிமையாக நீ ஒப்பு கொடுக்கணும். ஏபரம் போயிட்டார். நான் ஈசாக்கு என்ன பண்ணல? போவே போகல. அதே பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாரா? ஜாரி பார்த்து எலியாவை ஆண்டு சொல்கிறாரு. எலியா பார்த்து, எலியா கொடுத்த வாக்கு நிமித்தம் தேசத்தில் 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம் உண்டாயிட்டு, கடுமையான பஞ்சம். ஆனால் ஆண்டு என்ன சொன்னார்? அந்த ஆற்று அண்டை ஆற்றில் தண்ணி
வற்றி போயிற்று. அப்புறம் யார் போச்சுதா? ஆண்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி கேள். யார் வீட்டுக்கு போ? சாரிபாத் அந்த விதவை வீட்டுக்கு போ. எலியா கீழ்ப்படிந்தான். அங்கே போய் சாரிப்பா என்ன பண்ணா? எலியாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அங்கே அப்பமும் குறையலை, என்னையும் குறையலை. அப்படின்னா என்ன காமிக்கிறது? அந்த வசனம் தோண்டி வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:9 வரைக்கும் வேகமாக வாசி. படிஞ்சு போனால் அங்கே சாரிப்பா எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு படி மாவியும் எண்ணெயும் அவனுக்கு சுட்டு கொடுத்தனால தேவன் என்ன பண்ணலாம்? அப்பமும் குறையலை, என்ன குறையலை? எண்ணெயும் குறையலை. 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவ கீழ்ப்படிஞ்சான வசனம் வரும் பாருங்க. 12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்த பண்ணுகிற 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆகிலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். போதும், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்த. தேவன் இடைப்படுகிறார். இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பயபக்திக்குரிய கடைசி தன்மை என்ன? பயபக்திக்குரிய இப்போ ஈசாக்கு கூடாரங்களில் வாசமாய் இருந்தான். கூடார வாசி. எபிரேயரில் வாசிங்க. விசுவாசத்தினால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் என்ன பண்ணாருங்களாம்? பரதேசிகளை சஞ்சரித்து. அப்போ கூடார வாசிக்கு என்ன அர்த்தம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10. எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து. பாருங்க, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஈசாக்கோடும் கூடாரங்களில் யூதர்களின் 7 பண்டிகை என்னன்னு தெரியுமா யாருக்காவது? எல்லாம் கவனிங்க. யூதர்கள் 7 பண்டிகை என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஏற்கனவே சொல்லிங்க, தெரியாதா? ஃபஸ்ட்டு பஸ்கா, 2வது புளிப்பில்லாத அப்பம், 3வது முதற் பலன், 4வது பெண்டகாஸ்டல், 5வது பாவ நிவர்த்தி செய்கிற பலி, அது ஒரு பண்டிகை, 6வது எக்கால பண்டிகை, 7வது என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. 7 பண்டிகை. எக்கால பண்டிகை, கடைசி என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. அப்போது கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு பண்டிகை. பழைய ஏற்பாடு காலத்தில் தூர தேசத்தில் இருப்பாங்க. எருசலேமுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. அதில் எதில் வரும் வாசிங்க? அண்ணா ஒரு ஆள் பாருங்க. எருசலேமுக்கு அந்த வருஷத்தை ஒண்டி வாசிங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதான் கூடார பண்டிகை. கூடார பண்டிகை அப்படின்னா கூடாரத்தில் விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை நீ கூடார பண்டிகையை ஆசரிக்கிறியா? இந்த காலவேளை ஈசாக்கு கூடாரத்தில் வாசமாய் இருந்தான். 1 சாமுவேல் 1:3. மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். ஏன் வருஷந்தோறும்? வேறு தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு பலியை செலுத்த வருவாங்க. ஏன்? கூடார பண்டிகையாக ஒரு வாரம், ஒரு 10 நாள் தங்கி. அப்போ கூடார பண்டிகை எதை காண்பிக்கிறது? விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஒரு விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாத பட்சத்தில் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண முடியாது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் கூடார வாழ்க்கைக்கு ஆண்டு என்ன சொல்கிறாரு? ஆண்டு சொல்கிறாரு, நான் எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கேட்கல, வனாந்திரத்தில் நான் எங்கே இருந்தேன்? பாளையத்தின் நடுவில் கூடாரத்தில் இருந்தேன்னு அப்படி தேவன் சொல்லுவார். வனாந்திரத்தின் மத்தியில் பாளையத்தின் நடுவில் கூடாரத்தில் நான் இருந்தேன். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவன் லக்கத்துக்கு பிரகாரமாக ஒரு கூடாரத்துக்கு தக்கதாக ஒரு படி ஓமேர் எடுத்துக்கொள்ளணும். வாசிங்க யாத்திராகம் 16:16. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். உன்னுடைய கூடாரத்துக்கு ஆத்துமா லக்கத்துக்கு பிறகு உன்னுடைய கூடாரத்துக்கு தேவையுள்ள மன்னாவை பொறுக்கிக்கோள். தேவன் சொல்லுகிறார், உமது கிருபை காலைதோறும். அப்படின்னா காலையில் உன் புருஷன் எலும்பலையா? நீ எலும்பு. காலையில் உன் மனைவி எழும்பலையா? நீ எலும்பு. காலையில் உன் பிள்ளைங்க எழும்பலையா? புருஷன் மனைவி எலும்பு. காலையில் உன் சபை விசுவாசி எழும்பியா? ஊழியக்காரன் நீ எலும்புன்னு சொல்லுவார். ஏன்? காலைதோறும் உமது கிருபைகள்
உன்னுடைய கூடாரத்தின் லக்கத்துக்கு ஏற்றபடி நீ மன்னாவை நீ பொறுக்கணும். ஆண்டவரே, இந்த காலைதோறும் நீ என்ன பண்ணு, கல்விமான நாவை எனக்கு தந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, எழுப்புகிறார், என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் உன் செவிகள் கேட்கத்தக்க பேசுகிறார். நீ எழும்புறியா? தேவன் பேசுகிறாரா? காலையில் தெளிவான தரிசனம், தெளிவான தீர்க்க தரிசனம் அப்படியே தேவன் பேசுவார். அப்படியே பிரச்சத்தனமாக தேவன் பேசுவார். பேசுகிறாரா? உனக்கு அந்த இருக்கா? நீ கூடாரத்தில் வாசிக்கும் போது தானே உனக்கு அந்த அனுபவம் வரும். வாசிங்க. இசை 54. இளைப்படைந்தவன் சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். கல்விமான நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவி கவனிக்க செய்கிறார். இப்போ நீங்கள் புலம்பெல்ல வாங்க. உமது கிருபை காலைதோறும் புதியவைகள். உமது கிருபை காலைதோறும் புதியவைகள் அப்படின்னா காலைதோறும் நீ மன்னாவை நீ பொறுக்கணும். ஏன் தேவன் என்ன எடுக்கிறார்? நீ ஜெபத்தில் நீ தங்கியிருக்கணும். நீ ஜெபத்தில் காலைதோறும் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற ப்ராக்டிஸ் இருக்கணும். பெண்டகாஸ்டல் அப்படின்னா 5 மணிக்காக நீ எழும்பணும். இல்லையே முடியல 6 மணிக்காக நீ எழும்பணுன்னு நீ முழங்கால நீ நிற்கணும். நீ பாட்டு கண்ணபடி சோத்திரம் 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 சோத்திரம். வாசிங்க. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. என்ன காலைதோறும் புதியவைகள்? காலைதோறும் கூடாரத்தில் மன்னாவை நீ பொறுக்கும்படி தேவன் அழைக்கிறார். அதனால தான் தேவனுடைய விசுவாசத்தை நம்பி ஜீவிக்கிற பிள்ளை நீ என்ன பண்ண, கூடார வாசியாக நீ இருக்கணும். கூடார வாசியாக நீ தங்கி இருக்கணும். இப்போ தேவன் விசுவாச வாழ்க்கையில் நீ தேவனே சார்ந்திருக்கும்போது சில தாமதங்கள், சில நீ நினைக்கிறபடி தேவன் சில வேளையில் பதில் கொடுக்க மாட்டார். தேவன் நேர்த்தியாக செய்கிறதுக்கு சில வேளையில் தாமதமாகும். அதுக்காக நீ விசுவாச வாழ்க்கையில் நீ பதறக்கூடாது. நீ பதறி நீ முறுமுறுக்கும் போது தேவன் உன் விசுவாச வாழ்க்கை, உன் விசுவாசத்தை நீ என்ன பண்ண மாட்டான், கனப்படுத்த மாட்டான். தேவன் கோவம் தரும். பழைய ஏற்பாடு காலத்து ஜனம் என்ன பண்ணாங்க? வேதம் சொல்லுது, அவருடைய கூடாரத்தில் அவர்கள் என்ன பண்ணார்களாம்? அவருடைய கூடாரத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவருடைய கூடாரத்தில். என்ன கூடாரம்? உன் கூடாரத்தில் நீ முறுமுறுக்க, தேவனுடைய நடத்திப்பை கொடுத்து நீ ஒரு நாளும் நீ முறுமுறுக்கக்கூடாது. சங்கீதம் 106:25 வாசிங்க. உன் கூடாரத்தில் நீ முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவனே நல்ல புருஷன் இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல இது இல்லை, நல்ல அது இல்லை, நல்ல எதுவும் இல்லை. நீ நல்லா இல்லாமல் இருக்கிய, நீ அதை பார்க்குறியா? முதல்ல நீ அவலட்சணமாக இருக்கிய, நீ பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிக்கிற, நீ அதை பார்க்குறியா? ஒழுங்கில்லாமல் இருக்கியதேன்னு அதை கேட்க மாட்டாரா? வாசிங்க. சங்கீதம் 106:25. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். உன் கூடாரத்தில் நீ முறுமுறுக்க கூடாது. தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், தேவனுக்கு நமக்கும் ஒரு பிரிவினை. என்ன பிரிவினை? அக்கிரமம் தான் பிரிவினை. அக்கிரமம் பெருக பெருக பாவம் பெருகிறோம். அக்கிரமத்தை விட்டு உன் கூடாரத்தையும் அக்கிரமத்தை அகற்றி விடுந்த தேவன் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க. இசையா 59:1-2. இசையா 59:1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமம் பெருக 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 பாவமாக மாறிடும். அப்போ தேவனுடைய பார்வையில் குற்றமாக மாறிவிடும். அதனால தான் யோபு 22:23 வாசிங்க. அதில் ஆண்டு அழகாக கற்றுக் கொடுப்பார் பாருங்க. உன் அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு என்ன பண்ணுது? ஒழித்து விடு. வாசிங்க. யோபு 22:23. யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். பாருங்க, தேவன் இடைப்படுகிறார். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அக்கிரமத்தை உன் கூடாரத்தை விட்டு தூரமாக விலக்கிவிடு. தேவனிடத்தில் நீ முறுமுறுக்காத. தேவனுடைய நடத்திப்புக்கு அடங்கியிரு. நீ விசுவாச பிள்ளையாரு. ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிரு. அடங்கி இருக்கும்போது ஒரு உயர்வு வரும். ஒரு பிரச்சனை அடங்கியிரு. ஒரு வாக்குவாதம் நீ அடங்கியிரு. வாயை திறக்காத. தேவன் இடைப்படுகிறார். ஒரு வழக்குக்கு விலகுவது தான் மேன்மை என்று வேத வசனம் சொல்லுது. அப்போது வழக்கு ஆடாது. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீ தேவன் வேதத்தில் உன்னுடைய கூடாரத்தை நீ சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உன்னுடைய வாசஸ்தலத்தை நீ விசாரிக்கும் போது அது குறைவை காண மாட்டீர். யோபு சொல்றான் பாருங்க, சமாதானத்தோடு இருக்கா உன் கூடாரம். யோபு 5:24 வாசிங்க. 5:24. என்ன அழகான வசனம் பாருங்க. நீ அப்போ கூடார வாசி என்பது பயபக்திக்குரியவனுடைய தன்மை. நீ பயபக்திக்குரியவன் நீ கூடார வாசியா இருப்ப. கூடார வாசியா இருக்கும் பொழுது தான் தேவன் நீ பேர்செபா கொண்டு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுவார். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். என்ன குறைவு? என்ன வாசஸ்தலம்? எது கூடாரம்? எல்லாம் என்ன கவனிங்க. எது கூடாரம்?
எது கூடாரம்? வேதம் சொல்றது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கையினால் கட்டப்படாத வாசிங்க, தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு இருக்கே, அந்த கூடாரம் ஆவிக்குரிய கூடாரம். இது அழியக்கூடாது, தேவன் கட்டுகிறார். வாசிங்க வேகமா. 2 கொரிந்தியர் 5:1 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத. என்ன பூமிக்குரிய கூடாரம்? உன் சரீரம் ஒரு கூடாரம். இந்த கூடாரம் அழிந்து போயிடும் இல்லை, நீ தங்கி இருக்கிற வீடு அது அழிந்து போயிடும். வாசிங்க. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப தேவன் இடைப்படுகிறாரு. எந்த கூடாரத்தை தேவன் விரும்புகிறார் இந்த காலவேளையில்? அப்ப கூடார வாசி என்பது நீ விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. கூடார வாசி. அதனால தான் பக்தன் சொல்கிறான், 1000 நாட்களை பார்க்கலும் ஒரு பிரகாரங்களும் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். வாசிங்க, என்ன அழகான வசனம் பாருங்க. சங்கீதம் 84:10 சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் இடைப்படுற இத்தகைய ஆவிக்குரிய பயபக்திக்குரிய தன்மைகள் இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷம் தியானிக்க போறோம். என்ன தியானிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஈசாக்கு ஆதியாகமம் 26 வாசிங்க, 23, 25 வசனத்தை வாசிங்க. இதுதான் இப்போ முக்கியமான சப்ஜெக்டை கவனிங்க. ஆதியாகமம் 26, 23, 25 அங்கே இருந்து பேசபாவுக்கு போனான். 25 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அப்போ நல்லா கவனிக்க. இப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்போ தேவன் சொல்றாரு அங்கே பேசபாக்கு போய்விட்டான். அப்போனா ஃபர்ஸ்ட் அப்போ அதுக்கு முன்னாடி லாகாய் ரோய்க்கு அவன் தங்கி இருந்தான், கேராரில் தங்கி இருந்தான். இங்கே வேதம் என்ன சொல்லுது? அப்போ லகாய் ரோய் இங்கே வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பலிபீடம், பின்பு அவனுக்கு ஒரு கூடாரம், 3வது அவனுடைய வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். ஃபர்ஸ்ட் தேவனுக்கு ஒரு பலிபீடம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு புதிய தேசத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல வீடு ஆயத்தம் பண்ணுவோம். வேலை மாறி வேறு தேசத்துக்கு போகும்போது, பிரயாணத்துலேயோ எங்கேயோ போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல சபை இருக்க நம்ம யாரை பார்ப்போமா? ஒரு வேறு தேசத்துக்கு வேலைக்கு போகிறோம். நல்ல வா உள்ளக்கார் வா இங்கே வாங்க எல்லாம் நல்ல என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு தேவன் இடைப்படுகிறது என்ன? ஃபர்ஸ்ட்டு தேவனுக்கு ஒரு பலிபீடம். அவன் பாருங்கள் அவனுடைய மைண்ட் எப்படி இருப்பாங்க. தேவனுக்கு ஒரு பலிபீடம், 2வதுனா அவனுக்கு ஒரு கூடாரம், 3வதுனா அவனு ஒரு வேலைக்கார ஒரு துறவை வெட்டினார்கள். அப்போ பேசிப்பாக வருகிறதுக்கு முன்பாக அவன் எங்கே இருக்கான்? லகாய் ரோய். ஆதியாகமம் 25:11 வாசிங்க. ஆதியாகமம் 25:11 ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோய் என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். பாருங்க, லகாய் ரோய் என்ற துறவுக்கு சமீபமாக ஈசாக்கு குடியிருந்தான். இப்போ லகாய் ரோய் அப்படின்னா என்ன? வேதம் சொல்லுது, நீ என்னை காண்கின்ற தேவன். எல்லாம் கவனிங்க, நீ என்னை காண்கின்ற தேவன். இப்போ தேவன் நம்மளை காண்கின்றார். எப்போ தேவன் நம்மளை காண்கின்றார்? நல்லா கற்றுக்கொள்ளுங்க. உனக்கு எப்போல்லாம் பயம் வரும்போதோ தேவன் என்ன பண்ணுவாராம்? அப்போல்லாம் உன்னை காண்கின்றார். உன் பயம், நம்மளுடைய வாழ்க்கையில் திகில் வரும். பயம் எப்படி? சத்துருக்கள் மத்தியில் திகில் வரும். அப்போ தான் தேவன் சொல்கிறார், பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன் தேவன் சொல்கிறாரா? வாசிங்க ஏசாயா 41:10. அநேக வசனங்கள் இருக்கு. ஏதாவது ஒன்று மாஸ்டா போதும், ஏன்னா 10 நிமிஷத்தில் முடிக்கணும். அப்போ நீ பயப்படும் போது உன் சத்ருவின் நிமித்தம் ஒரு திகில், ஒரு பயம் வரும். கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும். வாசிங்க ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் உன்னை காண்கிறாரா? பாருங்க, ஒரு பயம் வரும்போது என்ன பயம்? எல்லாரும் கவனிங்க. உன் சரீரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பயம் வந்துடும். உனக்கு வேலை இல்லாத பட்சத்தில் ஒரு பயம் வந்துடும். எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன்? உனக்கு காசு நீ பஞ்சமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பயம் வரும். ஆண்டவரே எப்படி இதுன்னா சமாளிக்க போகிறேன், இதெல்லாம் பயம். ஃபஸ்ட்டு பயம் வரும்போது தேவன் என்ன பண்ணுறாரா? தேவன் உன்னை காண்கிற, நீ என்னை காண்கின்ற தேவன். அந்த வெளிப்பாடு ஃபஸ்ட்டு உனக்கு வேணும். 2வது, தேவன் எப்போ நம்மளை காண்கின்றார்? எல்லாம் கவனிங்க. தேவன் எப்போ நம்மளை காண்கிறார்? நீ தீமை செய்யும் போது தேவன் உன்னை காண்கிறார். ஒரு பயம் வரும். நீ தப்பு பண்ணும்போது உனக்கு ஒரு பயம் வரும். எப்போ மனசாட்சி படால்னு அடிக்குதா இல்லையா? சில பேரில் பார்க்காத, நீ பார்க்குறியா துணிஞ்சு,
அங்கே போகாத நீ துணிஞ்சு போகிறியா, இதை செய்யாத நீ துணிஞ்சு செய்கிறியா, இதை பேசாத நீ துணிஞ்சு பேசுறியா, பட்டுன்னு உன் இறுதி என்ன பண்ணுமா, அது உனக்கு நீ தப்பு செய்யும்போது ஒரு தேவன் என்னை காண்கிறார், அந்த வெளிப்பாடு இருக்கா உனக்கு. இப்போ யோசிப்பு என்ன சொல்கிறான், ஆதியாகமம் 39:9 வாசிங்க. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவன் தனியா இருக்கான், தேவனை பரலோகத்தில் இருக்கிறார். அவனுடைய உத்தம இருதயம் எப்படி பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அடிமைத்தனத்தில் விற்கப்பட்டான், அவனுக்குன்னு ஒரு நன்மை இல்லை, வாலிப பிள்ளை, இச்சை பாருங்க, இச்சை தூண்டுது, ஆனால் அந்த பிள்ளை தன்னை காத்துக்கொள்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அதனால தான் யோசிப்பு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டம். எப்பேற்பட்டவன் அவன். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. எப்படி விளக்குறாம இந்த வீட்டில் என்ன 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 காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை, அத்தனை அதிகாரம் அவனுக்கு இருக்கு. உன்னையே விளக்கி, உன்னை தவிர எனக்கு எல்லாமே விளக்கலை. வாசிங்க அப்புறம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். எப்படி அவனுக்கு அந்த உணர்வு வந்துச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் நல்லா கவனிங்க. அப்போ வேதம் அப்போ வேதம் இல்லை, அப்போ சபை இல்லை, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை, பரிசுத்த ஆவி இல்லை, வேதத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு ஊழியக்காரங்கள் இல்லை. ஏன் அவன் தான் பரிசுத்தத்தை காத்து கொண்டான்? உனக்கு இருக்கா? அவன் பயம் இருக்கா? இந்த கால வேலை தேவன் என்னை காண்கிறார். என்னை காண்கின்ற தேவன் என்ன? நீ பயப்படும் போது தேவன் கண்டிப்பாக உன் பயத்தை தேவன் கண்ணோக்கி பார்க்குறார். அதே போல் நீ தப்பு பண்ணும்போது ஒரு பயம் வரும். தேவன் என்னை காண்கின்றார். இத்தனையே பெரிய பொல்லாங்கு உடன்படுவது எப்படி? தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? லகாய் ரோய் அப்படின்னா தேவன் என்னை காண்கிறார். ஃபஸ்ட்டு அந்த அனுபவம் உனக்கு இருந்தால் தான் நீ லகாய் ரோய்க்கு வர முடியும். அப்போ தான் தேவன் அவன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தேவன் அவனை கேராருக்கு கொண்டு போகிறார். வாசிங்க ஆதியாகமம் 26:6. கேரார் எதை காண்பிக்கிறது? வாசிங்க ஆதியாகமம் 26:6. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான். வாசிங்க 26 அதில் 1லேருந்து 3 வசனத்தில் வாசிங்க. அதில் பாருங்கள், ஆண்டு சொல்கிறாரு, பஞ்சம் வந்துருச்சு, இந்த தேசத்தில் நீ குடியிரு. அடுத்த கீழே வசனம் என்ன வரும்? ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்தான். 12. வாசிங்க ஆதியாகமம் 26:12. 26:3 ஃபர்ஸ்ட் வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சு, இந்த தேசத்துல குடியிருந்த தேவன் சொல்லுகிறார். வாசிங்க 12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. இப்போ தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, இயேசுவின் சொல் பேச்சு கேட்டு நடந்தபடியால் பஞ்சத்தில் விதை விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வாதம். எதை காண்பிக்கிறது? எல்லா பிஸ்னஸ் பண்றவங்க கை தூக்குங்க. பிஸ்னஸ் பண்றாங்க, சரி ரைட்டு, வேலைக்கு போகிறீங்க, எல்லாம் தேவன் உன் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிக்கணும். உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்காத பட்சத்தில் நீ இந்த பலிபீடத்தை கட்ட முடியாது. நீ ஏன்னா மற்ற உலகத்தான போல நீ அல்ல, தேவனுடைய முத்திரை உன் தலையின் மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. பரிசாவி பெற்ற நீ கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது? தோக்கவே கூடாது. உலகம் தோக்கலாம், பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடலாம், ஆனால் பிஸ்னஸில் நீ நம்பர் 1 வந்து நிற்கணும். நிற்பியா? நின்று காமிக்கிறியா? அநேகருக்கு வேலை இல்லாமல் போகலாம். நீ பஞ்ச பாட்டு நீ பாடலாமா? உன் கையின் பிரயாசத்தை ஆண்டு எனக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லலாமா? வரவு 8 செலவு 10 நாள் நீ வாயை திறந்து நீ சொல்லலாமா? நீ அப்படி அல்ல. ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். வேதம் என்ன சொல்லுது? 128 சங்கீதம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதத்தில் வாசிங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம், என்ன தொழில் சொன்னாலும் அது வாய்க்கும். என்ன வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் அது வாய்க்கும். எதை செஞ்சாலும் அது வாய்க்கும். இதுதான் சத்தியம். இதுதான் நீ என்ன பண்ணுற? கேராரில் நீ கற்றுக்கொண்ட சத்தியம். அப்போ தான் நீ இப்போ லகாரியோலேருந்து கேராய்க்கு கேராரிலேருந்து நீ என்ன பண்ண முடியும்? பேசபாக்க வர முடியும். உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கலை, நீ பஞ்ச பாட்டே நீ பாடுறன்னா தேவன் ஒரு நாள் பேசபால நீ பலிபீடத்தை கட்ட முடியாது. நீ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. வாசிங்க சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ ஆவிக்குரிய சத்தியம் என்ன? இப்போ 100 மடங்கு எதை காண்பிக்கிறது? 1 30 60 100. வேகமாக வாசிங்க. 1 30 60 100. ஆனால் 1 100ஆக விலையை செய்கிறது. ஒரே விதை கர்த்தருடைய வார்த்தை தான். நல்லா பாருங்க, வேதத்தில் ஒரு அழகான வசனம் வரும்.
சுமத்திரையான நிறைக்கல். நிறைக்கல் எதில் இருக்கா? பையில் இருக்கு. பையில் வெவ்வேறு கல்லும் என்னது? கர்த்தருடைய செயல். பையில் இருக்கிற கல்லெல்லாம் அவருடைய செயல். கல் தேவனுடைய வசனத்தை காண்பிக்கிறது. ஒரே கல் கோலியாத்தை வீழ்த்த ஒரு கல், ஒரு வசனம் போதும் நீ பிசாசை மேற்கொள்றதுக்கு. ஒரே கல். அதனால தான் கல்லெல்லாம் நிறைக்கல்லாம் என்ன இருக்குது? பையில் இருக்குன்னு தேவன் சொல்கிறார். அப்போது ஒரே வசனத்துக்கு நீ உண்மையாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது உனக்கு எதிர்பட்டு வருகிற கோலியாத்தை நீ மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ள முடியாதா? மேற்கொள்ளலாம்ல. அப்போ வேதை ஆண்டு சொல்கிறாரு, ஒரு விதை தான், ஒரே வசனம் தான், ஒரு விதை எப்படி பலன் கொடுக்குது? 30, 60, 100. ஒரே விதை தான், ஒரே விசுவாசி தான், ஒரே பிரசங்கம் தான், அதே 1.5 மணி நேரம் பிரசங்கம் தான், ஒரே கிளாஸ் தான். ஒருத்தர் 30 மடங்கு, இன்னொருத்தர் 60 மடங்கு. ஆனால் இன்னொரு விசுவாசி 100க்கு 100. 100க்கு வாசிங்க. எத்தனை அப்படின்னா எத்தனை உபதேசத்தை கேட்குறோம், எத்தனை டைரி நம்ம எழுதுகிறோம். நீ ஆண்டுக்காக 30 மடங்கு பலன் கொடுக்குறியா? நீ ஆண்டுக்காக 60 மடங்கு பலன் கொடுக்குறியா? நீ ஆண்டுக்காக 100 மடங்கு பலன் கொடுக்குறியா? அந்த கால வேளையில் ஆண்டு கேட்க மாட்டாரா? ஒரு விதை தானே, ஒரு பிரசங்கம் தானே, நீ கேட்குறியா? ஏன் அதனால தான் பாருங்கள், கிளாஸில் ஒரே கிளாஸ், ஒரே பள்ளிக்கூடம், ஒரே வாத்தியார், அதே புஸ்தகம் தான். ஒரு பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க்கு. நம்ம பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளைங்க என்ன பண்ணுறான்? 50 பிள்ளைங்க இருந்தால் உன் ரேங்க் என்னடா 38, 40ன்றான். மார்க் என்னடானா 12, 8, 6. கிறிஸ்துவ பிள்ளைங்க எடுக்கிற மார்க் அது. ஏன்னா அவலட்சணமாக இல்லை, நம்ம பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு வரணும். ஒரே கிளாஸ், ஒரே வாத்தியார், ஒரே மணி நேரம். ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வரான், ஒருத்தன் எப்படி கடைசி ரேங்க்கு வரான், 48 ரேங்க் எப்படி எடுக்கிறான்? அதுதான் ஒரே வித 30, 60, 100ஆக பலன் கொடுக்குது. வாசிக்க வேகமா. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இதை வாசிங்க. லூக்கா 8:8. லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 1 100ஆக பலன் கொடுத்தது என்றார். ஒன்று 100ஆக அப்படின்னா என்ன? எல்லாம் கவனிங்க. 1 100ஆக நீ கொடுக்குறியா? கேட்டு சத்தியத்துக்கு படி நீ அப்படியே உன் ஜீவத்தையும் சமர்ப்பிக்கணும். நீ அப்படியே நீ ஒப்பு கொடுக்கணும். 1 100ஆக. தேவனுக்கு பிடிக்கலையா? நீ இப்போ பண்ணக்கூடாது. தேவனுக்கு பிரியம் இல்லையா? நீ செய்யக்கூடாது. தேவன் விரும்பாத காரியத்தை நீ ஒன்றும் செய்யாத. அதனால தான் தேவன் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. அப்போ நீ ஏன் யோசிக்கிற? மாம்சத்தில் நீ ஏன் செயல்படுகிற? தேவனுக்காக நீ வா, தேவனுடைய சித்தம் செய்ய நீ பழகு, பாடு சகிக்க கற்றுக்கொள், தேவனுடைய ஊழியத்தை செய், தேவனுக்காக வைராக்கியமாக நெல்லு. வாசிங்க. 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளோ, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ தேவன் பாருங்கள், ஈசாக்கு ஃபஸ்ட்டு எங்கே? லகாய்ரோயிலேருந்து கேரார்லேருந்து இப்போது பேர்செபாக்கு வரோம். பேர்செபா தான் என்ன? உறுதிமொழியின் துறவு அண்டையில் கட்டப்பட்ட பலிபீடம் என்று அர்த்தம். பேர்செபா உறுதிமொழியின் துறவு. 7 கிணறுகள் உள்ள துறவு. 7 பூர்ணம். 7 பூர்ணத்தை காண்பிக்கிறது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் பூர்ணம் உண்டு. எல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் நான் வேகமாக சொல்கிறேன், இப்போ எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. ஞானம் தன் 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து, அந்த வசனம் படிக்கலாம், நேரம் இல்லை. நான் 7 தூண், 7 இருக்கா? ஞானம் 7. அதே போல் நாட்கள் பொல்லாதவையில் காணுதல் காலத்தை 7 பூர்ணம் இருக்குது. விசுவாசத்தில் 7 பூரணம் இருக்குது. பாவத்துக்கு நீ ஜெயஜீவம் வாழ்றதுக்கு 7 பூரணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாவத்துக்கு நீ மறிக்கணும். பாவத்துக்கு 2வது விடுதலையாக்கி நீதிக்கு பிழைத்திருக்கணும். 3வது பாவத்துக்கு நீ என்ன பண்ணணும்? பாவத்தை எதிர்க்கணும். 4வது பாவத்துக்கு உடன்படாமல் இருக்கணும். 5வது பாவத்தை விட்டு விலகி ஓடணும். 6வது பாவத்தை நீ வெறுக்கணும். 7வது என்ன? பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும். இதெல்லாம் வசனங்கள் இருக்குது, இதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை. எல்லாம் பூரணத்தை காண்பிக்கிறது. அதே போல் பூரணம் என்ன? ஜெயஜீவத்துக்கு ஒரு பூரணம் இருக்குது. என்ன பூரணம்? வெளிப்படத்தில் வாசிங்கள, ஜெயம் கொள்கிறவன் என்ன பண்ணுறான்? பரதேசின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்குறேன். ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன பண்ணணும்? மறைவான மன்னா. ஜெயம் கொள்கிறவன் வாசிங்க. சபையில தூணாக்குவேன். ஜெயம் கொள்கிற மறைவான மன்னா. ஜெயம் கொள்கிற 2ஆம் மரணம் சேதப்படுத்துவதில்லை. ஜெயம் கொள்கிறவன் 4வது என்ன? அவர் ஜாதிகள் இருந்து ஜெயித்து அதிகாரம் பெற்றது போல உனக்கு
ஜெயம் கொடுக்குவேன், ஜெயம் கொடுக்குறதுன்னு வெண்வஸ்திரம், ஜெயம் கொடுக்குறது சபையுடைய ஆளில் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், ஜெயம் கொடுக்குறேன். தேவனுடைய பிதா எப்படி சிங்காசனத்தில் அமர்ந்தது போல உன்னையும் கூட்டு அமர செய்வேன். எல்லாம் 7 இருக்கா? எல்லாத்துலேயும் பூர்ணம் இருக்குது. எந்த நீ வசனத்தை எடுத்தாலும் 7 கரெக்டாக பூரணமாக வரும், 7 பூர்ணமாக வரும். இப்போ ஆண்டு என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த கடைசி வேலையில் இப்போ பேசேபாக்கு வந்துட்டான். பேசேபாக்கு வந்தோன்னா ஏசைக்கு எதை காண்பிக்கிறது? ஏசைக்கு வெட்டுறாங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. ஏசைக்கு வெட்டுனா இவன் என்ன பண்ணுறான்? பெலிஸ்தியவனும் துறவை மூடி விடுகிறான். எதை காண்பிக்கிறது? வாசிங்க வேகமாக. அதுக்கு வாக்குவாதம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் போயிடும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. புருஷனுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் வரக்கூடாது. வாக்குவாதம் வராமல் இருக்கிறதும் துறவில் நீனே மண் அள்ளி போட்டுக்கிறாத. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் வாக்குவாதம் வரக்கூடாது. விசுவாசி உன் வாழ்க்கையில் நீயே துறவில் மண் அள்ளி போட்டுக்கிறேன்ற அர்த்தம். வாசிங்க வேகமாக. ஆதியாகமம் 26:19 ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். அப்போ அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர் எதை காண்பிக்கிற? ஐசையா 12:3 மாசிக்கு ரட்சிப்பின் ஊற்றுகள் மகிழ்ச்சியோடு நீ என்ன பண்ணு? தண்ணீர் மொண்டு கொள்ளணும். உனக்கு உன் ரட்சிப்பின் ஊற்றுகளில் மகிழ்ச்சி இல்லைன்னா உன் வாக்குவாதம் வந்துடும். யாருக்கு? உனக்கும் உன் தேவனுக்கும் வாக்குவாதம் வந்துடும். உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் நீயே வாக்குவாதத்தில் நீ எதிரில் மாறிடுவே. உன் ரட்சிப்பின் ஊற்றை நீ என்ன பண்ணு? நீ வாக்குவாதம் பண்ணாத, உபதேசத்துக்கு அப்படியே கீழ்ப்படி, தேவனை நீ அப்படியே நம்பி நன்மை செய், தேசத்தை சத்தியத்தை குடியிருந்து மேய்ந்து கொள்ள முடியும் தேவன் சொல்கிறார். வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இது ஏசேக்கு. இப்போ அடுத்த துறவுக்கு போகலாம். வாசிங்க. அடுத்த துறவு என்ன? ஆதியாகமம் 26:21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கேயும் வாக்குவாதம் வருது. ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். அதுக்கு சித்னா என்று பெயரிட்டான். அப்போ தெய்வம் சொல்லுகிறார் ஐசையா 55:1 பாருங்க. ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? தண்ணீர். அது ஒண்டி வாசிங்க. ஏசாயா 55:1 ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். போதும். இப்போ தேவன் சொல்லுகிறார். யோவான் 7:37 வாசிங்க. பழைய ஏற்பாடில் இப்போ தேவன் கூப்பிடுகிறார். புதிய ஏற்பாடில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ இந்த துறவியும் பிசாசு பெலிஸ்தியன் உன் துறவு உன் ஆசீர்வாத ஊற்றத்தை மண்ணி அள்ளி போட்டு மூடி விடுகிறான். வாசிங்க. யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அழைக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அழைக்கிறார். இந்த துறவையும் பெலிஸ்தியன் என்ன பண்ணிடுறான்? மண் அள்ளி போடுகிறான். இப்போ தேவன் இப்போ என்ன பண்ணுறார்? பேசபால வருகிறார். கீழே வாசிங்க. அவரும் அவங்க பேசபாக்கு வந்து ஆதியாகமம் 26:22 பின்பு அவனை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த துறவை கொடுத்து வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அப்ப ரெகபோத் வந்துருச்சு உன் வாழ்க்கையில. அப்படின்னா என்ன? எப்போ ரெகபோத் வரும்? அந்த துறவுக்கு ரெகபோத் பெயருடைய அர்த்தம் என்ன? யோவான் 7:38 வாசிங்க. நீ கற்றுக்கொள்ளணும். ரெகபோத் எப்போ உன் வாழ்க்கையில வரும்? யோவான் 7:38 நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். நீ அப்படியே உன் வாழ்க்கையில் நீ அபேசப்படுத்தும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றும் வாழ்க்கையில் சுரக்கும் அந்த மாசத்திலிருந்து. வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் ரெகபோத் வந்துடும். விசுவாசமாக நீ தேவன் மேலே இருக்கும்போது ஊற்று திறந்து கொண்டே இருக்கும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை போஷிப்பார், என் தேவன் என்னை சுகமாக்குவார், என் தேவன் எனக்காக பராக்கிரமசாலியை யுத்த வீரனை போல் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார், என் தேவன் எனக்காக என்னை ஏந்தி சுமந்தி தாங்கி தப்ப வைப்பார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்று என்ன பண்ணணுமா? உடைய வாழ்க்கையில் சுரக்கும். இதுதான் ரெகபோத் வந்துருச்சா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்க ஏசாயா 48 இப்போ ரெகபோத் வந்துச்சு. உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலையே போல இருக்கும் என்று வாக்குத்தத்தம் தேவன் அளிக்கிறார். இந்த காலவேளையில் ஈசாக்கு போல நீ என்ன பண்ணுற? ரெகபோத் ஊற்ற வெட்டினா நீ என்ன பண்ண? உன்னுடைய சமாதானம் நதியை போல, உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். இது எடுத்திங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ தேவன் சொல்லுகிறார். இப்போ ரெகபோத் இப்போ இங்கே அவன் என்ன பண்ணுறான்? லகாய் ரோயிலேருந்து கேராலேருந்து அப்போ என்ன பண்ணுறான்? இப்போ எங்கே வரான்? பேர்செபா. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், உறுதிமொழியின்
துறவு அண்டையில் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். பேசேபாக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டிவிட்டான். என்ன கட்டிட்டான் தேவன் சொல்கிறா பாருங்க. ஈசாக்கு ஒரு ஆணை எடுக்கிறார். சங்கீதம் 105:9-10 வாசிங்க. சங்கீதம் 105:9-10. என்ன ஆணை? யாக்கோபுக்கு பிரமாணமாக இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கையாக ஆண்டு கொடுக்கிறார் பாருங்க. ஈசாக்கு கடைசி காலத்தில் தன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குடைய ஆசீர்வாதம் தன் பிள்ளைகளுக்கும் பரவி போகிறது. அதை ஆணையிட தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறார். நீ இந்த காலவேளையில் வாசிங்க. சங்கீதம் 105:9-10. அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்னென்றைக்கு நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. யாக்கோபுக்கு பிரமாணம் ஈசாக்கு பாருங்க. கடைசி காலத்தில் என்ன பண்ணுவானா? தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வதி ஆணைய தேவன் நினைவு கூறுகிறார். அதே போல் இந்த காலவேளையில் நீ எங்கே வருகிறான்? கடைசியாக பேசேபாக்கு வந்தால் நீயும் இதை போல் ஒரு பலிபீடத்தை கட்டலாம். எல்லாம் எளிமையாக இருக்கலாம். பேசேபாக்கு வரும்படி தேவன் உன்னை அழைக்கிறார். ஈசாக்கு குடியிருந்த காலத்தை பாருங்கள். லகாயிரவிலிருந்து கேராலேருந்து துறவை விட்டுக்கலாம். ஏசக்கு எதை காண்பிக்கிறது? சித்தனா எதை காண்பிக்கிறது? ரேபோத் எதை காண்பிக்கிறது? ரேகபோத் எதை காண்பிக்கிறது? அவன் உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அப்படியே பழுகி பெருகணும். அந்த ஊற்று சுரக்கணும். ஆண்டவர் என்ன இடைப்படுவார். ஒரு நாள் கைப்பிடித்தவர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, விசுவாச நம்பிக்கையோடு உன் வாயில் நீ அறிக்கை செய்யப்படுது. தேவன் என்ன பண்ணுறா? ரேகபோத் துவங்கி விட்டது. மகளே கலங்காத. எத்தனையோ மாதம் போயிடுச்சு, புதிய மாதம் வந்துருச்சு. நீ எதிர்காலத்துக்கு வந்து நீ அதிரியப்படாத. இந்த காலவேளை ஈசாக்கை போல தேவன் என்னையும் உன்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கார். ஒரு பலிபீடத்தை கட்டும்படி, இந்த பலிபீடத்தை தேவன் அங்கீகரிக்கும்படி. இந்த பலிபீடம் கட்டினாதானே தேவன் ஒன்று பலி அங்கீகரிப்பார். அப்போ இந்த பலி எப்போ ஏற்பட்டது? பலிபீடம் எப்போ ஏற்பட்டது? ஈசாக்கனுடைய தன்மைகள்னு இத்தகைய ஆவிக்குரிய தன்மைகளை தியானித்தோம். உன் கண்களை மூடி ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக உன் கண்களை ஏறெடுத்துப்பார். தேவன் இடைப்பட்டார். அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை உபதேசங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ அப்படியே அபயாசப்படுத்தும் போது, ஒப்பு கொடுக்கும்போது தேவன் ஒப்பு கொடுக்கிறவனையும் மறக்கிறது இல்லை. ஒப்பு கொடுத்தவனையும் தேவன் என்ன பண்ணுறது? உபயோகப்படுத்தாமல் விடுகிறதே அல்ல. அதனால் தேவன் பாருங்கள், அர்ப்பணிக்கிறவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்யார். உன் கண்களை மூடி ஆண்டவர் இந்த கால வேலை பாருங்கள். தேவன் ஈசாக்கை பயன்படுத்தினார். பழி ஏற்படு பரிசுத்தமான ஈசாக்கு லகாயிரவில் தங்கியிருந்தான். தேவன் என்னை காண்கின்ற தேவன். எப்போ தேவன் உன்னை காண்கிறார்? ஒரு பயம் வரும்போது தேவன் உன்னை காண்கிறார். நீ தப்பு பண்ணும்போதும் ஒரு பயம் வரும், அப்பவும் தேவன் உன்னை காண்கிறார். யோசிப்பை சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? தேவன் உன்னை காண்கின்ற தேவன். நீ பாவம் செய்யும்போது ஒரு பயம் வரணும். கேராக்கு வருகிறான். அப்போ பாருங்கள், கேரார் எதை காண்பிக்கிறது? பஞ்சத்தில் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். பஞ்சம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் வருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பஞ்சம். பெத்தலமிலே பஞ்சம் வந்துச்சு. தேவன் நியாயம் விசாரிக்கிறார். அப்படின்னா உன் வாழ்க்கையில் பஞ்சம் வரும். உன் குடும்பத்தில் பஞ்சம் இருக்கா? உன் வேலை ஸ்தலத்தில் பஞ்சம் இருக்கா? உன் ஊழியத்தில் பஞ்சம் இருக்கா? எதில் உன் கையும் பிரயாசத்தில் பஞ்சம் இருக்கா? எதில் பஞ்சம்? ஒரு சுகம் வரையிலையே உன் சுகவீனத்துக்காக ஜெபிக்கிறியா? அதில் ஒரு பஞ்சம் இருக்கா? நீ ஜெபி. நீ அங்கேயே தங்கி தாவி கர்த்தரை வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். உறுதியாய் இரு. கேராரில் இரு. தேவன் சொல்கிறார், இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறுவாரா? கைப்படுத்த தேவன் கைவிடுவாரா? இக்கரையிலேருந்து உன்னை அக்கறையை கொண்டு போகாமல் இருப்பாரா? தேவன் தானே உன்னை நடத்தி கொண்டு வருகிறார். நீ அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கு. இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க, கடைசி நேரத்தில் நீ நம்பிக்கை அற்று போகலாமா? தேவன் உனக்கு வாக்கு கொடுத்தாரே, உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு கொடுக்காமல் போவாரா? இந்த காலவேளையில் வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. உண்மை எப்படிப்பட்டது இந்த காலவேளை? அதே போல் கேராருக்கு வா, தேவன் காண்பிக்கிறார். மாயத்தை எப்படி கேராருக்கு ஆண்டு உன்னை அழைத்து கொண்டு வருகிறார். அங்கேருந்து வருகிறான். எங்கே வரான்? கேராலேருந்து தேவன் பேத்சேபாக்கு வருகிறான். துருவு வெட்ட பெலிசியரும் துருவை மூட பிசாசு உன் ஆசீர்வாதங்களை மூட கவலைப்படாத. பேத்சேபாக்கு அங்கே பாருங்க, தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட துருவு. ரேகபோத் இருக்கு, பயப்படாத. ரேபோத் தேவனுடைய ஊற்று ஜீவ வசனம் தான் ரேபோத். அது சுரக்க எந்த பேயும் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. எந்த நாயும் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. எல்லாம் கை தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த காலவேளை எந்த பேயும் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. சொல்லுங்க வாயத்திலிருந்து, எந்த பேயும் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. வாயத்திலிருந்து சொல்லுங்க, எந்த பேயும் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. எந்த நாயும் ஆசீர்வாதத்தை தடுக்க சொல்லுங்க.
எந்த நாயும் ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. உன் வீட்டாரே உன் சத்ரு. இங்கே நாய் உன் வீட்டில் தான் இருக்குது. உன் சொந்தக்காரன் தான் நாயே. அப்படி பாருங்க, ஆண்டு சொல்கிற பாருங்க, உன் வீடு என்பது எதை காண்பிக்கிறது? உன் சொந்தக்காரமாக இருக்கலாம், அதே வேலையில் உன் சபையாக இருக்கலாம். சபை ஒரு வீடு. இங்கேயே கூட நமக்கு சத்ரு இருக்கலாம். ஆனால் தேவன் அதறியப்படாத இந்த கால வேளையில் தேவன் வாக்கு கொடுக்கிறார். பேசேபாக்கு வந்து விட்டான். பேசேபாக்கு வந்தாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த கால வேளையில் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய நீ ஒப்புக்கொடு. தேவன் உனக்காக பெரிய காரியங்கள் செய்ய அவர் இறங்கி வருவார். ஆமென். கைத்தட்டி தேவன் நன்றி செலுத்தலாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகோபோத் உனக்கு உண்டு, ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட அந்த வேத சத்தியத்தின்படி ஹல்லேலூயா, லகாய் ரோயி, கேராரூர், ஹல்லேலூயா. அடுத்தது பெயர் சபா. ஆண்டவரே, பெயர் சபாவுக்கு வருவதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த பெயர் சபாவிலே நாங்கள் வந்து குடி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஈசாக்கை போல ஒரு பயபக்திக்குரியவனாக, ஈசாக்கை போல ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக, ஈசாக்கை போல ஆண்டவரே உலக வாழ்க்கையில் உத்தமமாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை கொடுத்த தேவதாசருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு என்ன தேவையோடு வந்திருக்கிற ஜனத்தினுடைய தேவைகளை தேவன் நீர் சந்திப்பீராக. ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவன் பஞ்ச தேசத்திலும் விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்களை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறது, ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கப் போகிறது. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் உங்களை நிறைவாய் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பஞ்சமாக இருந்தாலும் தேவன் நம்மை விசாரிக்கிற காலத்தில் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். மாரநாதா.
சத்தமா சொல்லுங்க, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உன் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.